குட் மார்னிங் டு ஆல். இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டுடைய பார்ட் டூ. அதாவது லாஸ்ட் கிளாஸில் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் வந்து ஒரு த்ரீ அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தோம். ஒன்று மாண்ட்ரியல் புரோட்டோக்கால், இன்னொன்று வந்து ரியோ டி ஜெனீரோவில் நடந்த ரியோ சமிட், அதாவது எர்த் சமிட்டு. தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷன் ஆன் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, அது சிபிடின்னு சொல்லுவாங்க. இந்த மூணு அக்ரிமெண்ட் பார்த்தோம். இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் படிக்கும்போது சில இன்புட்ஸ்லாம் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதோட நீடு என்ன, ஓகேங்களா? இதில் என்னோட நீடு என்ன இருக்குது, அப்போது வந்து இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இதில் உள்ள மெக்கானிசம் என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து டேக்கிள் பண்ணலாம். ரொம்ப ஈஸி ஆன விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்தான். ஆனால் அந்த அக்ரிமெண்ட்ஸ் வந்து ஒரு 6 அக்ரிமெண்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே அது படிச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக எழுதிடலாம். அதனால் வந்து இந்த அக்ரிமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஒன் கொஸ்டின் வரும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா எம்டிஜிஎஸ்டிஜில் பார்த்தா அதில் ஒரு கொஸ்டின், அந்த 9th யூனிட்ல ஒரு 5 கொஸ்டின், ஆல்மோஸ்ட் ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து இதுக்குள்ளே வந்துடும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து நம்ம ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி சில டாபிக் இருக்குது. அப்புறம் வந்து பொல்யூஷன்ஸ் பற்றி இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வரும். ஸோ அது நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பார்த்துக்கலாம். அதனால் வந்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டும் கூட. ரொம்ப ஜாலியாக படிங்க இந்த யூனிட்டு. முடிஞ்ச வரையும் நான் வந்து எவ்வளோ பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுக்குறேன். எது டவுட் இருந்தால் கூட நீங்கள் அப்பப்போ கேட்கலாம், ஒன்றும் இஷ்யூஸில். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது வந்து அடுத்த ஒரு 3 அக்ரிமெண்ட் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒன்று கியோட்டோ புரோட்டோக்கால், இன்னொன்று பாரிஸ் அக்ரிமெண்ட்டு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் அப்படின்னு ஒரு 3 பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த கியோட்டோ புரோட்டோக்கால் எதை பற்றி பேசுது, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம வந்து படிக்கிறதா, நான் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் சொல்லிட்டேன். இது எப்படி ஃப்ரேம் ஒர்க்கு நம்ம வந்து டிவைஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி. இப்போ ஜஸ்ட் வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து நான் சொன்ன அந்த ஆஸ்பெக்ட்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணீங்கன்னா இது ரொம்ப ஸ்பீடாக ஈஸியாக முடிச்சிடலாம். படிக்கலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு கியோட்டோ புரோட்டோக்கால் பற்றி பேசு. The Kyoto Protocol was adopted on 11th December 1997. அப்போ இந்த இயர் ரொம்ப முக்கியம், கரெக்டுங்களா? டேட்டு முன்ன பண்ண மறந்தா கூட அந்த இயர் மறக்கூடாது. சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அப்போ 1997 வந்து கோட்டா புரோட்டோக்கால் போட்டிருக்காங்க. இன்னொன்று, நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணீங்கன்னா ரிலேட் பண்ணி படிக்கணும். இப்போ உங்களுக்கு இருக்குது என்ன சார் 1997 இருக்குது, அப்போ நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நான் முன்னாடி மாண்ட்ரியல் புரோட்டோக்கால் படித்தோம்ல, அப்போ அது எப்போ படித்தோம்? 1987. அப்போ மாண்ட்ரியல் புரோட்டோக்கால் 1987 படிக்கிறோம். அது கூட ஒரு ப்ளஸ் 10 இயர்ஸ் போட்டால் என்ன கிடைக்குது? கியோட்டோ புரோட்டோக்கால் கிடைக்குது. இப்படி தான் ரிலேட் பண்ணிக்கணும் படிக்கும்போது. எப்பவுமே படிக்கும்போது அந்த ரிலேட் பண்ணி படித்தா ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் ஐசோலேட்டடாக படிக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போது மாண்ட்ரியல் புரோட்டோக்கால் 1987, கியோட்டோ புரோட்டோக்கால் 10 இயர்ஸ் கழிச்சு 1997. இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? பாருங்கள், என்டர் இன்டு ஃபோர்ஸ் என்னைக்கு இது வந்து ஃபோர்ஸுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பிப்ரவரி, ஓகேங்களா, 2005. இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இன்னும் திரும்ப ஒரு முறை இன்சிஸ்ட் பண்ணுறேன். அடாப்டட் அப்படின்றதுக்கு, ஓகேங்களா, இந்த கமிங் டு ஃபோர் என்டர் இன்டு ஃபோர்ஸ்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. அடாப்டட் அப்படின்னா எல்லாரும் உட்காந்து ஒரு முடிவுக்கு வர்றது, ஓகேங்களா. அது ஃபோர்ஸ்னா அது என்னையிலிருந்து நடைமுறைப்படுத்துறதுன்றது பேர் ஃபோர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. ரைட்டுங்களா? அப்போ அடாப்டர்னா எடுத்துக்கிறது. இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கிட்டிங்கன்னா, கான்ஸ்டியூஷன் இந்தியா இந்தியா வந்து எப்போ அடாப்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 26, 1949 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ கமிங் டு ஃபோர்ஸுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொண்டாடுறோம் இல்லைங்களா, நம்ம என்னது ரிபப்ளிக் டே, January 26, 1950. புரியுதுங்களா? இந்த மாதிரி அப்போ என்னது, அடாப்டட் வந்து பார்த்தீங்கன்னா November 26, 1949. கமிங் டு ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா January 26, 1950. ஸோ இப்போ என்னன்னா அன்னைக்கு வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க, அதை வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டாங்க. அது என்னைக்கு நடைமுறை கொண்டு வருது? January 26. அதே மாதிரி இது 1997 இது மாதிரி வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அது ஃபோர்ஸுக்கு வர்றதுக்கு 2005, ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா பயங்கர நெகோசியேஷன் நடந்துச்சா, அதனால லேட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, கரண்ட்லி தேர் ஆர் 192 பார்ட்டிஸ் டு த கியோட்டோ புரோட்டோக்கால். பார்ட்டிஸ்னு ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ 192 மெம்பர்ஸ் அதில் இருக்கிறாங்க. இவ்வளோதான், சும்மா ஜஸ்ட் அப்படி ஃபேக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, த கியோட்டோ புரோட்டோக்கால் ஆப்ரேஷனலைஸ் த யுனைடெட் நேஷனுடைய ஃப்ரேம் ஒர்க் கன்வென்ஷன் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக சொன்னால் UNFCCC. ஓகேங்களா? இதுதான் அதை வந்து ஆப்ரேஷனலைஸ் பண்ணுது பை
committing industrialized countries and economies in transition to limit and reduce greenhouse gas emission. இதான் இவ்வளவு முக்கியம். அப்ப கியோட்டோ புரோட்டோகால் எதுக்கு அப்படின்னா டு ரெடியூஸ் தி கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன். கிரீன் ஹவுஸ் கேஸ் அதனுடைய எமிஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணுறது, இதான் இவ்வளோ நோக்கம். அப்படி ரிலேட் பண்ணிக்கலாம். மாண்டல் புரோட்டோகாலுடைய அப்ஜெக்டிவ் என்ன? ஓசோன் லேயர் இருக்கு இல்லையா, அந்த ஓசோன் லேயர் டெப்ளிஷன் தடுக்கிறதுக்காக அந்த ஓசோன் டெப்ளேட்டிங் சப்ஸ்டன்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அவரோட ப்ரொடக்ஷனையும் கன்சம்ஷனையும். இப்போ இங்கே என்ன பண்ணுது? இது கிரீன் ஹவுஸ் கேஸுக்கு சம்மந்தம், கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்குல்ல, அதனுடைய எஃபெக்டை வந்து லிமிட் பண்ணுறது. இவ்வளோதான் விஷயம். அப்போ ரிலேட் பண்ணி படிச்சுட்டு ஐடியா கிடைச்சிடும். அப்போ நீ ஓசோன் லேயர் பற்றி பேசிட்டேன். இப்போ கிரீன் ஹவுஸ் கேஸ்னால் ஒன்றும் இல்லை, சன்லைட் இருக்கு இல்லைங்களா, சன்லைட் வந்து எர்த்துக்குள்ளே படுதா, எர்த்துக்குள்ளே பட்ட பிறகு திரும்ப வந்து அந்த எர்த்து என்ன பண்ணால் அந்த சன்லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து என்ன அது வெளியேற்று, ஓகேங்களா, ரேடியேட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது ரேடியேட் பண்ணும் பொழுது யூஸ்வலாக வந்து இங்கே கிரீன் கேஸ் கேஸஸுடைய இன்டென்சிட்டி கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேக் டு தி ஸ்பேஸ், பின்னாடி வெளியில் போயிடும். அதோட இன்டென்சிட்டி அதிகமாக இருந்துச்சு என்ன பண்ணுற அப்படின்னா இது ஸ்டாப் பண்ணிடும். அதோடைய அது அது வந்து ஸ்பேஸ் நோக்கி போகிறத வந்து தடுத்துடும். தடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்மாஸ்பியரில் வந்து என்ன பண்ணும், ஹீட் அதிகமாகும். அதுதான் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஒரு ஒரு அதாவது இன்னொரு கிரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. கிரீன் ஹவுஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, ஒரு கான்செப்ட் இருக்குது. என்ன கான்செப்ட்னா இப்போ நம்மலாம் வந்து எங்கே வசிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராபிக்கல் ரீஜனில் நம்மலாம் இருக்கிறோம். இப்போ வந்து ரொம்ப சன்லைட் ரொம்ப கம்மியாக இருக்கிற கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த பியாண்ட் 45 டிகிரி சம்திங் இருக்கும். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, கிரீன் ஹவுஸ்னு சொல்லி ஒரு கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஒன்றுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு பிளான்ட் இருக்குது, அந்த பிளான்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்லைட் தேவைப்படும், ரைட்டுங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த பிளான்ட் வந்து சுற்றி இது மாதிரி ஒரு ஹவுஸ் உருவாக்கிடுவாங்க. ஹவுஸ்னா அதை சுற்றிட்டு ஒரு ஒரு கேஸ் மாதிரி வச்சுக்கலாம், பேஸ்கட் மாதிரி உருவாக்கிடுவாங்க. இது என்ன பண்ணுன்னா சன்லைட்டை வந்து உள்ளே என்டர் பண்ணும், ஓகேங்களா? பட்டுட்டு இது வெளியில் போகும்போது வந்து இது வெளியில் விடாது. லாஜிக் புரியுதுங்களா? வெளியில் விடாது. அப்போது அங்கே கம்மியாக சன்லைட் வந்தால் கூட அது வந்து அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கிறதால இந்த பிளான்ட்டுக்கு தேவையான டெம்பரேச்சர் கிடைக்கும். சரிங்களா? அதே கான்செப்ட் தான் இங்கே கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் சொல்கிறாங்க. என்ன நடக்குது? இப்போ இதே மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி பாருங்க. சன்லைட் மேலேருந்து வருது, ஓகேங்களா? நம்ம இப்போ எர்த்து இருக்கு, எர்த்து சுற்றி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குங்களா, இங்கே மேலே சன்லைட் இருந்து இப்படி வருதுன்னு வச்சுங்களேன். இது ஃபுல்லாக அட்மாஸ்பியர். இங்கே இதெல்லாம் தாண்டி வரும், வந்து வந்து எர்த்தில் படும், எர்த்தில் பட்டு திரும்ப ரிவர்ஸ் போகும். ரிவர்ஸ் போகும்போது இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுன்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணும். ஸ்டாப் பண்ணும்போது அது என்ன பண்ணும், அதை அப்படியே கேப்சர் பண்ணி வச்சுக்கும். கேப்சர் பண்ணி வச்சுக்கும் போது அந்த என்ன பண்ணும், எர்த்து ஃபுல்லாக ஹீட் ஆகும். லாஜிக் புரியுங்களா? அதனால தான் இது கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. அப்போ கிரீன் ஹவுஸ்ன்ற கான்செப்டை இங்கேயும் நடக்கிறதால இது கிரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன் சொல்கிறாங்க. ரொம்ப சிம்பிள், இவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இது ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, நான் சொல்கிறேன். கியோட்டோ புரோட்டோகால் வாஸ் அடாப்டட். இங்கே பாருங்க, கியோட்டோ புரோட்டோகால் அடாப்டட் வந்து பார்த்தீங்கன்னா 1997 தான். அது எங்கே பண்ணியிருக்காங்கன்னா COP3. COP3ன்னா ஒன்றும் இல்லை, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ்னு அர்த்தம். கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ். இங்கே பார்த்தோன்னா 192 பார்ட்டிஸ். இவங்க எல்லாம் ஒரு கான்ஃபரன்ஸ் போட்டு என்ன பண்ண பேசுவாங்க. அப்போ 1 2 3 தேர்டு கான்ஃபரன்ஸ் வந்து என்ன இருக்கு, இது அடாப்டே பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நெகோசியேஷன் வேர்ல்டு லெவலில் உள்ள கண்ட்ரிஸ்லாம் சேர்க்கணும்ல. ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்க போக மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதான் விஷயம். அப்போது இதில் என்னென்னா ஞாபகம் வச்சுக்கிறேன், ஒன்றும் இல்லை, இது எப்போ அடாப்ட் பண்ணாங்க, ஓகேங்களா, எப்போ ஃபோர்ஸுக்கு வந்துச்சு, இதில் கரண்டாக எத்தனை பார்ட்டிஸ் இருக்கிறாங்க, இது மாறுபடும், இது பிரச்சனை கிடையாது. இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, இந்த ரெடியூஸ் இது பண்ணுறது, இது யூஎன்எஃப்சிசியையும் ஆப்ரேஷன் பண்ணுறது ஒரு ஃபேக்ட்டு, ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். இது எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா COP3. காப்னா என்னன்னா கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா, ஆஃப் பார்ட்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. இதுதான் சிஓபி. ஓகேங்களா? இவ்வளவுதான். இந்த லெவலில் நீங்கள் வந்து இதை அப்ரோச் பண்ண போதும். நெக்ஸ்ட் பாருங்க, இட் ஒன்லி பைண்ட்ஸ் டெவலப்டு கண்ட்ரிஸ். என்ன சொல்றாங்க? பைண்டுனா ஒன்றும் இல்லாமல், பைண்டுனா கன்ஃபார்மாக பண்ணுன்னு அர்த்தம். கம்பல்சரி, மஸ்ட்ன்றதுக்கு பேர் தான் பைண்டு. சும்மா டெக்னிக்கல் வார்த்தையெல்லாம் கொஞ்சம் இருக்கும், நீங்கள் நார்மலாக இங்கிலீஷ் வார்த்தைக்கு மாற்றிக்கிட்டே போதும். இது வந்து கண்டிப்பாக பைண்டிங் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஓகேங்களா? ஏன் டெவலப்டு கண்ட்ரிஸ் அப்படின்னா இங்கே கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்றது ஒன்றும் இல்லாமல் இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், இந்த மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரியலைஸ்டு கேஸ் தான்.
ஓகேங்களா? இதுதான் கிரீன் கேஸ் சொல்லுவாங்க. ஆனால் இண்டஸ்ட்ரியல் கேஸ்ல என்ன இஷ்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி வந்திருக்கு இந்த கேஸஸ் எல்லாம்? கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக ஏன் வரும்? நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கும்போது நிறைய கார்பன் டை ஆக்சைடு வெளியில் வரும். கரெக்டுங்களா? அப்போ அது எப்படி வருது? இண்டஸ்ட்ரி எந்த கண்ட்ரியில் அதிகமாக இருக்கோ அவங்க தானே அப்போ கான்ட்ரிபியூட் அதிகமாக பண்ணுறாங்க. ரைட்டுங்களா? அப்போ அந்த கிரிட்டிக்கல் கேஸை வந்து லிமிட் பண்ணுற பொறுப்பு யாருக்கு இருக்கு? ஆப்வியஸாக டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே இருக்கு. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. சும்மா லாஜிக் தான் பாருங்க. அண்ட் பிளேசஸ் a heavier burden on them under the principles of common but differentiated responsibility and respective capabilities. இந்த ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வார்த்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காமன் பட் டிஃபரன்ஷியேட்டட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரெஸ்பெக்டிவ் கேப்பபிலிட்டிஸ்னு அர்த்தம். அதாவது எல்லாருமே பண்ணுனேன், ஆனால் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாருக்கும் ஒன்றும் கிடையாது. டெவலப்டு கண்ட்ரிஸுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னன்னா இங்கே அதிகமாக வந்து என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் அந்த இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி தான், அந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். ஸோ இப்போ அவங்க மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்ற டெவலப்பிங் கண்ட்ரி கம்மியான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. எவன் அதிகமாக யூஸ் பண்ணானா, எவன் அதிகமான காரணத்தை, அதாவது இந்த என்விரான்மெண்ட் பாதிக்கிறது எவன் அதிகமான காரணமாக இருக்கானோ அவன் அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? பாருங்க. பிகாஸ் இட் ரெகக்னைசஸ் தட் தே ஆர் லார்ஜ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கரண்ட் ஹை லெவல் ஆஃப் greenhouse கேஸ் எமிஷன் இன் த அட்மாஸ்பியர். இவ்வளவுதான் கான்செப்ட். அப்போ டெவலப்டு கண்ட்ரிக்கு வந்து மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு தென் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ இது கட்டாயமா டெவலப்டு கண்ட்ரிஸ் பண்ணி ஆகணும். இவ்வளவுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, இன் இட்ஸ் அன்னெக்ஸ் பி. இது அன்னெக்சர் தான். நம்ம அப்பண்டெக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி அன்னெக்சர். சும்மா ஜஸ்ட் ஒரு லிஸ்ட் தான். ஓகேங்களா? த கிரிப்டோகிராஃபிக் செட்ஸ் பைண்டிங். இந்த வார்த்தை வருதுல, இந்த பைண்ட்ஸ் வந்து பைண்டிங் வருது பாருங்க. எமிஷன் ரிடக்ஷன் டார்கெட்ஸ் ஃபார் த 37 இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் டிரான்சிஷன் அண்ட் யூரோப்பியன் யூனியன். கரெக்டுங்களா? அப்போ ஒரு 37 இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரீஸ், அவங்க கூட யூரோப்பியன் யூனியன். அப்போ இவங்களுக்கு தான் முக்கியமான ரோல் இருக்குங்க. ஏன்னா அவங்க தான் வந்து டெவலப் கண்ட்ரி, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மேம், எல்லாமே ஆல்மோஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். அப்போ அவங்க தானே இங்கே வந்து அதிகமாக டெவலப் ஆயிருக்காங்க. அப்போ அவங்க தானே என்விரான்மெண்ட் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, பாதிப்பு காரணமாக இருக்கிறாங்க. ஸோ தே டேக் ஏ மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் எக்கனாமிக்ஸ் டிரான்சிஷன் இது முடிஞ்சிச்சு. ஓவரால் தீஸ் டார்கெட்ஸ் ஆட் அப் டு அன் ஆவரேஜ் 5% எமிஷன் ரிடக்ஷன். ஓகேங்களா? கம்பேர்ட் டு 1990 லெவல் ஓவர் த 5 இயர்ஸ் பீரியடு. எப்போ? 2008 to 2012. இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் சொல்லுவாங்க. என்ன மீனிங்னா, இது எப்போ அப்படின்னா, இது இது வந்து 1990ல இந்த அட்மாஸ்பியர்ல, ஓகேங்களா, ஓரளவுக்கு வந்து இங்க ஒரு கிரீன் கேஸ் இருந்திருக்குல்ல, அந்த அந்த அளவு கணக்கு எடுத்துக்கிட்டு, ஓகேங்களா, இந்த 5 இயர்ஸ்ல, ஓகேங்களா, அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 100 இருந்துருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு 5% குறைச்சுன்னா 99, 95. அப்போ இந்த இந்த இயர்ஸ்க்குள்ள எத்தனை வருஷம்? ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள ஒரு 5% குறைக்கணும். இங்க 100% கிரீன் கேஸ் இருந்துச்சுன்னா அது என்ன, 5% குறைச்சா 95% மாத்திக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அப்போ இதுல என்ன நீங்க புரிஞ்சீங்கன்னா, அப்போ 37 இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரிஸ் இருக்கு, கூட வந்து ஒரு யூரோப்பியன் யூனியன், இவங்க தான் வந்து முக்கியமான இந்த, அதாவது கிரீன் கேஸ் எமிஷனுக்கு காரணமான கண்ட்ரிஸ். அவங்கள வந்து அன்னெக்ஸ் பி கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அன்னெக்ஸ் பின்னா அது ஒரு லிஸ்ட், அது லிஸ்ட்ல இவங்களாம் இருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. என்ன டார்கெட்னா 2008 இருந்து 2012க்குள்ள இது ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 5% ரிடக்ஷன் பண்ணு. எந்த லெவல் வச்சு பார்க்கும்போது 1990ல எவ்வளவு இருந்துச்சோ அதுல இருந்து ஒரு 5% குறைச்சா போதும். இதுதான் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட். ஓகே, அப்படியே அப்படி கீழே பாருங்க. இன் தோஹா, கத்தார். தோஹான்றது கத்தாருடைய கேபிட்டல். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2012ல, ஏன்னா இங்க பாருங்க இது 2012ல முடியுது. ரைட்டுங்களா? அப்ப 2012ல என்ன பண்றாங்கன்னா தோஹா அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க டு த கோட்டா பட்டாக்கல் வாஸ் அடாப்டட் தி செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட். ஏன்னா 2012ல ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் முடியுது, அப்ப செகண்ட் கமிட்மெண்ட் அடுத்த வருஷம் வருதுல்ல. பாருங்க, ஸ்டார்டிங் இன் 2013 அண்ட் லாஸ்டிங் அன்டில் 2020. அப்ப 2013 டு 2020. ஓகேங்களா? இது வந்து இந்த இந்த வருடங்கள் வருது. இது எப்போ ஃபோர்ஸுக்கு வருது பாருங்க, என்டர் இன்டு தி ஃபோர்ஸ் 31 டிசம்பர் 2020. ரொம்பலாம் குழப்பிக்க வேண்டாம். அப்போ ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடு 2008 to 2012, செகண்ட் கமிட்மெண்ட் பீரியடு 2013 to 2020. ரைட்டுங்களா? இவ்வளவு இந்த லெவல்ல தெரிஞ்சா போதும். இது எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இது வந்து இந்த கமிட்மெண்ட் மட்டும் பீரியட் தெரிஞ்சீங்க போதும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, டூரிங் த செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் பார்ட்டிஸ் கமிட்டட் டு ரெடியூஸ் கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷன் அட்லீஸ்ட் 18% பிலோ 1980. அங்க என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட்ல 5%.
இங்க அதிகப்படுத்துறாங்க 18%. புரியுதுங்களா? இந்த கமிட்மெண்ட் பீரியட் ஆல்ரெடி பார்த்தலாங்க 2013 to 2020 பாருங்க. ஹவர் த கன்சம்ஷன் காம்போசிஷன் ஆஃப் பார்ட்டிஸ் இந்த செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் யாராருக்கு இருக்கு? அந்த 37 இண்டஸ்ட்ரியலைஸ்ட் கண்ட்ரீஸ் பிளஸ் யூரோப்பியன் யூனியன் காரணம் ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடுக்கு. செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் அவங்க அப்படியே இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்கோப் என்ன பண்ணிட்டாங்க? எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. மற்ற சில கண்ட்ரிக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்றாங்க. ஆனா எத்தனை சொல்லல. சோ அப்ப இங்க இவ்வளவு கான்செப்ட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, the protocol also offers them an additional means to meet their targets. ஓகேங்களா? அடிஷனலா சில மீன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கெட் பேஸ்டு மெக்கானிசம். இது எப்படி நீங்க அப்போ ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 மேம், இது ரொம்ப 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 முக்கியமான கீவேர்டு இதுல. ஓகேங்களா? ஒன்று பாருங்க, இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங். ரெண்டாவது கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். மூணாவது ஜாயின் இம்ப்ளிமெண்டேஷன். ஒன்றும் இல்லை, என்ன சொல்றாங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு யூஎஸ் எடுத்துப்போம். யூஎஸ் வந்து பயங்கர இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரி. ஓகேங்களா? அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக கமிட்மெண்ட் இருக்கு, அவங்க கண்டிப்பாக குறைச்சாகணும், மஸ்ட் பைண்டிங்ஸ். ஓகேங்களா? அப்போ அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நாட்டில் அந்த இதை வந்து குறைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க என்ன தெரியும் பண்ணலாம்? அந்த இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங் சொல்றாங்க பாருங்க. மற்ற சில கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ப்ராஜெக்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி, புரியுதுங்களா, குறைச்சி கணக்கு காட்டிக்கலாம். நான் சொல்கிறேன் புரியுதுங்களா? அதாவது அவங்க நாட்டில் பண்ண முடியலன்னா பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி இல்லை வந்து ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி, நாங்கள் வந்து இந்த கண்ட்ரிக்கு சப்போர்ட் பண்ணோம், அதன் மூலம் இவ்வளோ குறைச்சிருக்கோம், அப்போ நாங்கள் வந்து எங்கள் நாட்டில் குறைக்க முடியல கூட நாங்கள் வந்து மற்ற கண்ட்ரியில் வந்து குறைக்கிறதுக்கு நாங்கள் தான் ஃபண்டு பண்ணோம், நாங்கள் தான் டெக்னாலஜியை ப்ரொவைட் பண்ணணும், அப்படி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு. இது ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். அந்த 3 மணி இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங் பேர்லேயே பாருங்க, அந்த எமிஷனே ட்ரேட் பண்ணுறது. ரைட்டுங்களா? அடுத்து பாருங்க கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். இது ஒன் டைப் ஆஃப் மெக்கானிசம். அடுத்து பாருங்க ஜாயின் இம்ப்ளிமெண்டேஷன். ஒரு 2 3 கண்ட்ரி சேர்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த கீவேர்டு வந்து ரிலேட் பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். ரொம்ப டீப்பாக உள்ள போக வேண்டாம். உங்களுக்கு மேலோட்டம் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க த யூஎன் கிளைமேட் சேஞ்ச் செக்ரட்டரியேட். இந்த யூஎனுடைய கிளைமேட் சேஞ்ச் செக்ரட்டரி எங்க இருக்கு? பேஸ்டு இன் போன், ஜெர்மனியில் போன்ன்ற ஒரு சிட்டியில் வந்து இருக்குது. சரிங்களா? keeps the international transaction logs to verify the transaction are consistent with the protocol. அதாவது இந்த புரோட்டோகால் சம்பந்தமா எந்த செக்ரட்டரி டீல் பண்ணுது அப்படின்னா யூஎன் கிளைமேட் சேஞ்ச் செக்ரட்டரி எங்க இருக்கு? ஜெர்மனியுடைய சிட்டி போன்ல இருக்கு. அவங்க தான் வந்து செக்ரட்டரி அசிஸ்டன்ட் சொன்ன ஹெல்ப் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த பார்ட்டிஸ்லாம் அப்பப்போ மீட்டிங் போடுவாங்க இல்லைங்களா, கான்ஃபரன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? டீல் பண்ணுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்க அடாப்ஷன். அடாப்ஷன் என்னது? அடாப்ட் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்தை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? The Kyoto Protocol, like the convention, is also designed to assist the countries in adapting the adverse effect of the climate change. ஓகேங்களா? அதாவது ஜஸ்ட் அடாப்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த சின்ன சின்ன ப்ராக்டிஸை மாத்திக்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரி பண்றோம், அதனால வந்து அதிகமாக வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இண்டஸ்ட்ரி ரன் பண்றதுக்கு அது வந்து கோல் மூலியமா எலக்ட்ரிசிட்டி வருதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன பண்ணலாம்? அதை சேஞ்ச் பண்ணி சோலார் மூலியமா வர வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி புது புது டெக்னாலஜி என்ன பண்ணி அடாப்ட் பண்ணிக்கிறது பாருங்க. இட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜிஸ் தட் கேன் ஹெல்ப் இன்க்ரீசிங் ரெசிலியன்ஸ் வித் இம்பாக்ட் ஆஃப் கிளைமேட். வேற ஒன்றும் இல்லை, அடாப்டேஷனா அந்த கிரீன் கேஸ் குறைக்கிறதுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது. சிம்பிள். ஓகேங்களா? பாருங்க அடாப்டேஷன் ஃபண்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு டு ஃபினான்ஸ் பண்றது எதுக்கு? அடாப்டேஷன் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். எங்க? டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஏன்னா அவங்க வந்து எக்கனாமிக்கலாக பாதிக்கப்படுவாங்கல்ல. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது? டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் ஹெல்ப் ஃபண்ட் பண்ணி அவங்கள சில ப்ராக்டிஸ்லாம் பண்ண வைக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் விஷயம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி சொல்லலாம். இப்போ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு, ரொம்ப வந்து டெவலப்பிங் கண்ட்ரி, இப்போ உதாரணத்துக்கு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அவங்களால வந்து புதுசு புதுசு டெக்னாலஜிலாம் அடாப்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து அவங்க வந்து இன்னைக்கும் வந்து சமைக்கிறதுக்கு விறகு யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போம். இந்தியாவிலே இருக்கு, பட் உதாரணம் சொல்கிறேன். ஒரு விறகு இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ விறகு வச்சு நம்ம வந்து சமைக்கிறோம் அப்படின்னா நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ் நிறைய ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ இந்த டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க? சரி, ஓகே, இந்த மாதிரி விறகெல்லாம் வச்சா வந்து கிரீன் ஹவுஸ் அதிகமாக வருது, என்விரான்மெண்ட் பாதிக்கப்படுது, அப்போ நான் உங்களுக்கு மேல் கேஸுக்கு நாங்கள் வந்து நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் ஃபண்டு பண்ணுறோம், நீங்கள் இனிமேல் விறகு யூஸ் பண்ணாதீங்க,
விறகு பதிலாக வந்து கேஸ் யூஸ் பண்ணுங்க அப்படி சொல்றது. லாஜிக் புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் ஃபண்டு தேவையில்ல. ஃபண்டு இருந்தால் தானே வந்து ஒரு விஷயத்தை புதுசாக கொண்டு வர முடியும். ஸோ இவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? அப்போ விறகு இவ்வளோ நாளாக சமைக்கிறது யூஸ் பண்ணவங்க இனிமேல் கேஸுக்கு மாற போகிறாங்க. அப்போ அந்த மாற்றுறதுக்கு பணம் வேணும். அதுக்கு வந்து ஃபண்ட் பண்ணுறது தான் அடாப்டேஷன் ஃபண்டு, வேற ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த நேம்லேயே இருக்கு மேம். ஜஸ்ட் இங்கிலீஷ் நாலேஜ் தான். அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சிங்களா ஒன்று வந்துடும், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் த ஃபண்ட் வாஸ் ஃபினான்ஸ்டு மெயின்லி வித் a ஷேர் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் த சிடிஎம் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடுக்கு சிடிஎம் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் மூலமா கிடைச்சது. ஓகேங்களா? செகண்ட் கமிட்மெண்ட் பீரியடுக்கு பாருங்க, இட் வாஸ் ரெசிடென்ட் டு செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங் அண்ட் ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் would also provide the adaptation fund with 2% share of proceeds. இது ஒன்றும் இல்லை, அங்கே பாருங்க, சிம்பிளாங்க வாங்க. இந்த மூணு இருக்குல்ல, இன்டர்நேஷனல் எமிஷன் ட்ரேடிங், ஸ்கிரீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், ஜாயிண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியடுக்கு இந்த இந்த இது இருக்குல்ல, கிளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம், இதை மட்டும் இதுக்கு இதில் வர அமௌண்ட் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து மூணாவதுல இது, அதாவது ரெண்டாவது கமிட்மெண்ட் பீரியடுக்கு மூணுக்குமே வர ஃபண்ட் யூஸ் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதான் மீனிங் பாருங்க. The first commitment period, the fund was financed mainly with a share proceeds from CDM project activities. வேற ஒன்றும் இல்லை. லாஜிக் புரியுதுங்களா? ஏன்னா டெவலப்டு கண்ட்ரிஸ் நிறைய ஃபண்டு கொடுத்தாகணும், அதுதான் விஷயம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, the target for the first commitment period of the Kyoto Protocol cover the emission of 6 main greenhouse gases. அப்போ ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட்ல பார்த்தீங்களா, 2008 to 2012 யாருக்கு அதிகமான பொறுப்பு? 37 இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரிஸ் பிளஸ் யூரோப்பியன் யூனியன். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த கிரீன் கேஸ் இது எல்லாமே கிரீன் கேஸ். இந்த 6 கிரீன் கேஸஸ் என்ன பண்ணனேன், அவங்க ரெடியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ண பிளான் பண்ண. ரைட்டுங்களா? இது 6 கிரீன் கேஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட். இது அப்படியே கேள்வி கேட்பாங்க, இது நல்லா பக்காவா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு CO2, இதுவும் படிச்சுக்கணும். ஏன்னா சில நேரம் என்ன பண்றாங்க தெரியுமா, வெறும் CO2 மட்டும் கொடுத்துருவாங்க. இது நான் CO2 இப்படி போட்டிருக்கேன்னு பட் நான் கவனிக்கல. ஓகே, நான் மாத்தி கொடுக்குறேன். CO2. அடுத்து பாருங்க, மீத்தேன், என்னது? CH, இங்க இங்க சப்ஸ் இங்க சின்னதா போடுங்க. ஓகேங்களா? நைட்ரஸ் ஆக்சைடு அப்படின்னா N2O. ஓகேங்களா? இப்போ ஹைட்ரோஃப்ளோரோ கார்பன் HFC தான், பெர்ஃபுளோரோ கார்பன் PFC, சல்ஃபர் ஹெக்ஸாஃப்ளூரைடுனா SF6, SF6. ஓகேங்களா? இந்த 6 ரொம்ப 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 முக்கியமா, அப்படியே கேள்விகள் கேட்பாங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ஆல்மோஸ்ட் இதாயிடுச்சு. ஓகேங்களா? கூட்டப்பட்டாக்கால் எப்படி நம்ம ரீட் பண்ணு, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி, என்னென்ன அது என்னென்ன கமிட்மெண்ட்டு, ஓகேங்களா? எந்தெந்த கண்ட்ரிஸுக்கு கண்டிப்பாக பண்ணி ஆகணும், என்னென்ன டார்கெட்டு, அது என்னென்ன மெக்கானிசம்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அதில் செக்ரட்டரியேட் என்ன, அடாப்டேஷன் ஃபண்ட்னா எப்படி வருது, அதுக்கு ஃபண்டிங் ஃபினான்ஸ் வந்து எதன் மூலியமாக வருது, இந்த 6 மெயின் கேஸஸ் என்னென்ன, ஓகேங்களா? இவ்வளோதான் உள்ள கான்செப்ட். ஓகே, இப்போ இந்த சொல்லி கொடுத்ததுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேட்கலாம். சார் கிளியர் சார். கிளியரா மேம்? ம். ஓகே, திரும்ப ஒரு முறை அப்படியே கோத்ரூ பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இதெல்லாம் இன்னும் fact. 2 3 வாட்டி படிச்சா கொஞ்சம் அவ்வளவுதான் மேம். மெமரைஸ் அதாவது ஆகும். நான் சொல்றது ஃப்ரேம் ஒர்க்கை புரிஞ்சுக்கிங்க. நான் சொல்றதை வச்சுக்கிட்டு நீங்க படிச்சு பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு உங்களுக்கு புரியாத லைனே இருக்காது. இது அண்டர்ஸ்டாண்ட் தான் ரொம்ப முக்கியம். காம்ப்ரிஹெண்ட் பண்ண தெரிஞ்சாவே போதும் நமக்கு. அப்புறம் அந்த டெக்னிக்கல் வார்த்தைகளை தான் உங்களுக்கு லைட்டாக இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு மீனிங் சொல்லிட்டேன் நான். அந்த டெக்னிக்கல் வார்த்தைகளை சொன்ன மீனிங் வச்சுக்கிட்டு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, சரி. இப்போ பாருங்களேன், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. அண்டர் த கோட்டா புரோட்டோகால், த ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் for reduction of greenhouse gas emission by 37 industrialized and European community countries was. சொல்லுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் 97 சொல்லுங்கம்மா. 97 ஃபர்ஸ்ட் 1997 நம்பர் 1. 1997 to 2005ங்களா? 2005 தெரியல, நான் 97 மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஓகே ஸ்டார்ட் ஆனது 97 மட்டும். ஓகே. இப்ப கேட்டா புரோட்டோகால் வந்து அடாப்ட் பண்ணது 1997. 2008 to 2012, sir. வெரி குட் மேம். 2008 to ஓகே 2012. ஏன் அப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ண அடாப்ட் பண்ணது 1997 மேம்.
இது ம், கமிட் ம், டு ம், ஃபோர்ஸ் ம். வந்து 2005 மேம். கமிட்மெண்ட் பீரியட் வந்து 2008 டு 2012 மேம். ரெண்டாவது கமிட்மெண்ட் பீரியட் வந்து 2013 டு 2020. இதெல்லாம் உள்ள ஃபேக்ட்ஸ். இது புரியுதுங்களா? ஓகே ஓகே ஆ, அப்போ இது கமிட்மெண்ட் பீரியட். கொஸ்டின் பாருங்க, ஒன்றும் இல்லை, ஒரு ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் படிச்சது ஞாபகம் இருக்கான்னு கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். அப்ப பாருங்க மேம், இன்னொன்னு பாத்தீங்களா, நான் அந்த கொஸ்டின் இருக்கு பாத்தீங்களா, இந்த கொஸ்டின் அப்படியே, இது வந்து என்டிஏல கேட்ட கொஸ்டின் அப்படியே, இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்து நான் காப்பி பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்ப நான் எடுத்த மெட்டீரியல்ஸ்க்கும் பாருங்க, அங்க பாத்துங்களேன், இந்த அன்னைசர் பி கண்டிஸ் பாருங்களேன், நான் எடுத்த மெட்டீரியல்ஸ்க்கும் உங்களுக்கு உண்டான வந்து உங்களுக்கு கொஸ்டினுக்கு வந்து அப்படியே அப்படியே ஆல்மோஸ்ட் அப்படியே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதா? எஸ் சார். என்ன தெரியுமா காரணம்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்கன்னா, எல்லாமே வந்து வெப்சைட் இருக்கு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு புரோட்டோகாலுக்கும் வெப்சைட்ஸ் இருக்குல்ல, அந்த வெப்சைட்ஸ்ல டைரக்டா போயிட்டு அந்த பர்டிகுலர் வெப்சைட்ஸ்ல போய் கொஸ்டின் எடுப்பாங்க. புரியுதுங்களா? அப்போ நீங்க படிக்கும்போது வந்து நீங்க ஜஸ்ட் வந்து இப்ப கூகுள்ல போயிட்டு இப்ப நம்ம விக்கிபீடியால படிக்கிறதை விட நீங்க அந்தந்த வெப்சைட்ல போய் படிக்கிறது வந்து பெட்டர். கேட்டுங்களா? அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்க, வேற ஒண்ணும் இல்ல. புரியுதுங்களா? ஆன்சர் பாருங்க, 2008 வெரி குட். அடுத்து போலாங்களா? சரி, இது பாருங்க, under the quota protocol the parties in the second commitment period have the reduced the greenhouse gas emission with the reference to 1990 level by at least எவ்வளவு சொல்லுங்க, செகண்ட் கமிட்மெண்ட் பீரியட் எத்தனை பர்சன்டேஜ்? 15% சார். 15 ஆமா? எஸ் சார். 18 மா, பக்கத்துல 18. வந்துட்டீங்க, பரவாயில்ல, 18%. ஓகேங்களா? அப்போ 18%. ஒண்ணு இல்லைங்க பாருங்க, டெக்ஸ்ட் அப்படியே காட்டுவேன் உங்களுக்கு. உங்களுக்கு சும்மா ரொம்ப இதுல மெனக்கெட்டு தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அங்க பாருங்க, இருக்கா? இது செகண்ட் கமிட்மெண்ட் பீரியடுமா, ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் பீரியட் பாருங்க 5%மா. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க. ஓகே, இது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். ஃப்ரம் த ஃபாலோயிங் லிஸ்ட் ஐடென்டிஃபை த கிரீன்ஹவுஸ் கேசஸ் அடாப்டட் இந்த கியோட்டோ புரோட்டோகால். எது எது? கார்பன் டை ஆக்சைடு வருமா வராதா? மீத்தேன். மீத்தேன் கண்டிப்பா வருங்களா? சரி, ஓகே, மீத்தேன் கன்ஃபார்ம் வருதா? அப்ப 2 எங்க இருக்குன்னு பாருங்க. இங்க 2 இருக்கு மேம். அப்ப செகண்ட் ஆப்ஷன் 2 இல்ல மேம். அப்ப செகண்ட் ஆப்ஷன் அடிச்சிருவோம். மற்றெல்லாம் இருக்கு. சரி, ஓகே, அடுத்தது வேற எது ஞாபகம் இருக்கு? கார்பன் டை ஆக்சைடு இருக்கு. ஒண்ணு இல்ல மேம். இந்த கொஸ்டின் என்னன்னா, இந்த 6 இருக்குல்ல, இந்த 6 ஒண்ணு இல்ல சார். மேம். பாருங்க, சொல்லுங்கம்மா. இந்த 6 இருக்குல்ல, இந்த 6மே அப்படியே கொடுத்துருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. அப்போ ஆன்சர் வந்து இதுக்கு என்னது? ஆல். ஓகேங்களா? வேற ஒண்ணும் இல்ல. அப்போ இது நீங்க அழகா படிச்சுக்கணும், ஒவ்வொன்றுக்கும் உள்ள மீனிங் இருக்கு. ஓகேங்களா? அப்போ நாங்க படிக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருக்குல்ல, கார்பன் டை ஆக்சைடு படிக்கும்போது CO2ன்றது படிச்சுக்கணும். மீத்தேன் அப்படின்னா CH4 படிச்சா CH4. உங்களுக்கு வந்து வாய்ப்பாடு கொடுத்துறாங்க ஃபார்முலா. நைட்ரஸ் ஆக்சைடு என்ன பாத்தீங்கன்னா N2. 4-2. இது வந்து HFCன்னு சொல்லுவாங்க. இது பெர்புளோரோ கார்பன் PFC. இது சல்பர் ஹெக்ஸாஃபுளோரைடு, அப்ப SF6. இப்படியும் படிச்சுக்கின்னு இந்த பேரும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? எஸ் சார். ஓகேம்மா, சூப்பர். சரி, இதுக்கு ட்ரை பண்ணுங்க பாப்போம். The Kyoto Protocol only binds developed countries and places heavier burden on them. இது கரெக்டாதாப்பா? தப்பு. சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க மேம். ஒரு முறை தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சார் இது ராங். சொல்லுங்க சொல்லுங்க மேம். சார் அதனால ஸ்டேட்மெண்ட் 1 ராங் சார். ஒன்னு ராங்குன்னு சொல்றீங்களா மேம்? ஏன்? ஏன்னா இது ஒன்லி பைன்ஸ் அது மட்டும் தான் பண்ணதுன்ற மாதிரி. அது ஒன்லி புரியுது, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்டா இருக்கு, ஆனா கரெக்டே. ஓ ஏன் அப்படின்னா, நீங்க டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. சார். ரைட்டுங்களா? டெவலப்டு கண்ட்ரிஸ் தானே இங்க இருக்கிற கிரீன்ஹவுஸ் கேஸ் எமிஷனுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா டெவலப் அவங்க தான் வந்து இண்டஸ்ட்ரி பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு மட்டும் தான் பைண்டிங் அப்படின்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட். ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம், ஜஸ்ட் ஒரு ரீடிங். நீங்க வந்து லாஜிக் புரியுது சார், ஒன்லின்னா அவங்களுக்கு மட்டும் எப்படி சார் கேட்குறீங்க. பட் நம்ம வந்து டெக்ஸ்ட் நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன இடத்துல, இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் கவனமா பார்த்துட்டா போதும், வேற ஒன்றும் இல்லை. சரி, ரெண்டாவது பாருங்க. கியோட்டோ புரோட்டோகால் நத்திங் டு டூ வித் UNFCCCயா? இது UNFCCC எதுவுமே செய்யலைன்னு கேட்குறாங்க. அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை, ஒரு டெக்ஸ்ட் படிங்க. இது UNFCCயும் பேசியிருப்பாங்க. UNFCCன்றது வந்து கிளைமேட் சேஞ்ச் சம்மந்தமாக தானே பேசுது. அப்போ சார். கிளைமேட் சேஞ்ச் போது கிரீன் கேஸ் குறைக்கும் போது கண்டிப்பா கிளைமேட் சேஞ்ச் வந்து சரி பண்ணலாம்ல. எஸ் சார். நத்திங் டு டூ வித்ன்றது தப்பு, இது டூ சம்திங், அப்போ இது தப்பு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கரெக்ட். ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை, ஒரு மாதிரி படிச்சிருக்க பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 is true,
ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்ட்ராங். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை மேம், நம்ம இப்போ உங்களுக்கு வந்து அது ரீகால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஒரு முறை நீங்கள் திரும்ப ஒரு முறை போய் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக எல்லாமே மைண்டில் பதியும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று, இப்பவே எல்லாமே ஞாபகம் வச்சு அவசரம். ஒரு சிலருக்கு டக்குன்னு ஒரு முறை சொல்லும் போதே ஞாபகம் இருக்கும். ஒரு சிலருக்கு நம்மளா ஒரு முறை உட்காந்து படிக்கும்போது ஞாபகம் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட அவசியம் இல்லை. நமக்கு நம்மளுடைய லெவலுக்கு ஏற்றபடி நம்ம எத்தனை முறை படிச்சு நம்ம ஞாபகம் இருக்குமோ அத்தனை முறை படிச்சுக்க போகிறோம். அவ்வளோதானுங்களே? ஓகே மேம், கிளியரா? ஓகேங்க சார். ஓகே மேம், நெக்ஸ்ட் போலாங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். நான் பார்க்கறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். அதனால எல்லாமே படிச்சிடலாம், தப்பு இல்லை. பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒண்ணுமே இல்லை பாருங்க. லீகலி பைண்டிங். இதுவுமே பைண்டிங்னா மஸ்ட்னு சொன்னல. ஓகே. இன்டர்நேஷனல் ட்ரீட்டி ஆன் கிளைமேட் சேஞ்ச். அப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் எதுக்கு அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச் ஓவரால் அப்ஜெக்டிவ். முன்னாடி பார்த்தீங்கன்னா கியோட்டோ அதுக்கு எதுக்குன்னா அது கிரீன் கேஸ் எமிஷன். ரைட்டுங்களா? அப்ப நான் மட்டும் ஒரு கேள்வி கேட்கிறேன். அப்ப கியோட்டோ புரோட்டோகாலுக்கும் பாரிஸ் அக்ரிமெண்ட்டுக்கும் ஏதாவது அதனுடைய ரெண்டு பேர்த்துல அப்ஜெக்டிவ்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கா? கியோட்டோ புரோட்டோகால் வந்து கிரீன் கேஸ் எமிஷனை குறைக்குது. பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பத்தி டீல் பண்ணுது. அப்ப ரெண்டுக்கு ஏதாவது லிங்க் இருக்குமா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் ஏன் ஏற்படுது? லிங்க் இருக்கு. என்ன லிங்க் இருக்குன்னா, கிரீன் கேஸ் அதிகமாச்சுன்னா கிளைமேட் சேஞ்ச் ரொம்ப தீவிரமா இருக்கும். ரைட்டுங்களா? அப்போ வந்து ரெண்டுக்கு லிங்க் இருக்கு. இங்க லிங்க் இல்லாமல் எதுவுமே கிடையாது. அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது கிரீன் கேஸ் ரிடக்ஷன் பண்றதை பத்தி பேசுறாங்க. இது ஓவரால் கிளைமேட் சேஞ்ச். அப்போ கிளைமேட் சேஞ்ச் ஓவராலா மாறதுக்கு என்னென்ன இது இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்றது. வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஃபைன். அடுத்து பாருங்க. இட் வாஸ் அடாப்டட் பை 196 பார்ட்டிஸ். அடுத்து யூஎன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். ஓகேங்களா? எங்க எதுக்கு இது சிஓபி 21. இது ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். நம்ம கியோட்டோ புரோட்டோகால் பார்க்கும்போது சிஓபி 3ன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்க 21. இன்னொன்னு புரிஞ்சுங்கன்னா, அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி. இல்ல ஓகே, அதே கான்செப்ட் தான். அந்த சிஓபி 3ல கியோட்டோ புரோட்டோகால் பத்தி பேசியிருப்பாங்க. சிஓபி 21ல பாரிஸ் அக்ரிமெண்ட் பத்தி பேசியிருப்பாங்க. இந்த லெவல் தெரிஞ்சா போதும். பாருங்க, இது எங்க பண்ணாங்க அப்படின்னா பாரிஸ், பிரான்ஸ். இந்த ஃபேக்ட் கேட்பாங்க. ஓகே மேம்? எப்படா 2015 மேம்? அப்ப 2015 சொல்லும்போது ஞாபகம் வரணும். 2015 என்ன கொண்டு வந்திருப்பாங்க ஞாபகம் இருக்கா? எஸ்டிஜி படிச்சிருப்போம்ல, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். அதுவும் 2015 தான். நம்ம வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 தான். ரெண்டுமே ஒரே சமயத்தில் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? எப்போ ஃபோர்ஸுக்கு வந்திருக்கு? 4 நவம்பர் 2016. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இதோடைய கோல் என்ன அப்படின்னா, த இன்க்ரீஸ் இன் த குளோபல் ஆவரேஜ் டெம்பரேச்சர் டு வெல் பிலோ 2 டிகிரி சென்டிகிரேட் அபோவ் ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல். இதுதான் இதனுடைய அல்டிமேட் எய்ம். அப்போ நல்லா பாருங்க, கிரீன் கேஸ் எமிஷனை ரெடியூஸ் பண்றது வந்து கியோட்டோ புரோட்டோகால் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? கிளைமேட் சேஞ்ச் கூட இது பாரிஸ் அக்ரிமெண்ட் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இங்க இருக்கிற டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குல்ல, அதை கண்டெயின் பண்றது. அப்ப டெம்பரேச்சர் ரைஸுக்கு கிரீன் கேஸ் மட்டும் காரணமா இருக்காதுல்ல, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப எல்லா ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்றதுக்கு பேரு பாரிஸ் அக்ரிமெண்ட். ஒரு பர்டிகுலர் கிரீன் கேஸ் பத்தி மட்டும் டீல் பண்றதுக்கு பேரு கியோட்டோ புரோட்டோகால். இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த ஃபேக்ட் வந்து பக்காவா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த 2% ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்க என்ன மீனிங் அப்படின்னா, இது வந்து நீங்க திரும்ப படிங்க, உங்களுக்கு புரியல கேளுங்க, திரும்ப சொல்றேன். ஓகேலா? இதான். ஆனா இந்த ஃபேக்டர் ஞாபகம் வச்சுங்க. நீங்களா படிச்சு உங்களுக்கு என்ன புரியுது புரியல நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ் பண்ண கேளுங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு என்ன சார் இது வந்து டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கா, இல்ல உங்களால புரிஞ்சுக்க முடியுதான்றதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துங்க. ஓகேலா? ஃபைன். 2 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு குறைக்கணும். அல்ல அது வந்து இன்னும் முடிஞ்சதுன்னா 1.5 டிகிரி சென்டிகிரேட் குறைக்கணும். முடிஞ்சதா 2க்குள்ள குறைக்கணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு 37 டிகிரி சென்டிகிரேட்னு வச்சுங்களேன். இது முடிஞ்சா 35, அதாவது முடிஞ்சா, ஓகேங்களா? அதாவது முடிஞ்சா இல்லை, இது வந்து கண்டிப்பா வந்து 35 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு குறைச்சிக்கணும். முடிஞ்சா 34.5 கூட முடிஞ்சா குறைங்க. அப்படி மீனிங். லாஜிக் புரியுதுங்களா? அதாவது 37 இருக்கு, 37 35 கண்டிப்பா குறை. முடிஞ்சதுன்னா இன்னொரு 5% எக்ஸ்ட்ரா குறைங்க அப்படின்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த ஃபேக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அப்ஜெக்டிவ் மேம் இது பாருங்க. சின்ஸ் 2020 countries have been submitting the national climate action plans, ஓகேங்களா, known as nationally determined contribution. ஒன்றும் இல்லை மேம், இது நிறைய ஒரு பாருங்க 196 பார்ட்டிஸ் இருக்குல்ல, கண்ட்ரிஸ் இருக்குல்ல,
அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கண்ட்ரியும் அவங்களால எவ்வளவு முடியுமோ, ரைட்டா, அதுக்கு வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க் கொடுப்பாங்க. நான் எங்களால் இவ்வளோ இந்த வருஷம் பண்ண முடியும், இந்த 5 வருஷத்துக்குள்ள பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க. அவங்களுடைய என்ன சொல்றது, கமிட்மெண்ட்டை கொடுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, பாருங்க. ஈச் சக்சஸ்ஃபுல் என்டிசி, என்டிசினா எக்ஸ்பென்சிவ் கேட்டால் கேட்பாங்க, படிச்சிங்க. நேஷனலி டிட்டர்மைன்டு கான்ட்ரிபியூஷன். ஓகேங்களா, இஸ் மீன் டு ரெஃப்ளெக்ட் அண்ட் இன்க்ரீசிங்லி ஹையர் டிகிரி ஆஃப் ஆம்பிஷன் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் செக்ஷன். இது அடுத்தடுத்து பண்ணிட்டே இருப்பாங்க. 5 வருஷம் ஒரு முறை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணாங்க, கொஞ்சம் அதிகமான சில டார்கெட்ஸ் வச்சுப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, த பாரிஸ் அக்ரிமெண்ட் ப்ரொவைட்ஸ் a framework ஃபார் ஃபினான்ஷியல், ஓகேங்களா, டெக்னிக்கல் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் சப்போர்ட். இது வந்து நம்ம ஃப்ரேம்வொர்க் தானே, இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஃபினான்ஷியலாகவும் ஹெல்ப் பண்ணும், டெக்னிக்கலாகவும் ஹெல்ப் பண்ணும், கெப்பாசிட்டி பில்டிங் டெவலப் பண்ணும். யாருக்கு, இங்கே இருக்கிற டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு. வேற ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஃபினான்ஸ்னா பணம் கொடுக்குறது, டெக்னிக்கல்னா டெக்னாலஜிக்கல் சப்போர்ட் கொடுக்குறது, கெப்பாசிட்டி பில்டிங்னா ஒரு சில டெவலப்பிங் கண்ட்ரிஸால வந்து பெரிய லெவலில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது. அப்போ அவங்கள வந்து அவங்க அந்த நாடை வந்து ஒரு அவங்களோட கெப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இவ்வளோ தான் கான்செப்ட், வேற ஒன்றும் இல்லை. ஃபினான்ஸ் பாருங்க, சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். பாருங்க, இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் ரீஅஃபர்ம்ஸ் த டெவலப்டு கண்ட்ரி. பாருங்க, ரீஅஃபர்ம்ஸ் த டெவலப்டு கண்ட்ரி. இங்கேயுமே அவங்க தான் வராங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சுனால என்னது, அப்புறம் கிரீன் கேஸ் இன்க்ரீஸ் ஆனால் கிளைமேட் சேஞ்ச் அதிகமாக தானே ஆகும். கிரீன் கேஸ் அதிகமாச்சுன்னா கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் அதிகமாக தானே இருக்கும். அப்போ வழக்கமான திரும்ப எங்கே போயிடுறாங்க, டெவலப்டு கண்ட்ரிஸ் எல்லாம் அதுக்கு காரணம் போயிடுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு சைக்கிள் தான் பாருங்க, லிங்க் தான் பாருங்க. டு டேக் த லீட் இன் ப்ரொவைடிங் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் டு த கண்ட்ரிஸ் தட் ஆர் லெஸ் எண்டோவ்டு அண்ட் மோர் வல்னரபிள். புரியுதுங்களா, அப்போ டெவலப்டு கண்ட்ரி உங்ககிட்ட இருந்து அதிகமாக பணம் வச்சிருக்கீங்களா, அது இந்த இந்த வல்னரபிள் கண்ட்ரி, ஓகேங்களா, டெவலப்பிங் கண்ட்ரி பாதிக்கப்படுற கண்ட்ரிக்கு கொடுங்க. கொடுத்து என்விரான்மெண்ட் கிளைமேட் சேஞ்ச் இருந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கு வழி செய்யும் சொல்லுவாங்க. ஒன்று நம்ம ஒரு சிம்பிள் ஒரு விஷயம், இப்போ கிளைமேட் சேஞ்சுனா ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்கிறேன், சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ கிளைமேட் சேஞ்ச் நடக்குது, அப்போ என்ன, அது டெம்பரேச்சர் அதிகமாகுது, கரெக்டுங்களா, அதனால கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா வச்சுங்களேன், இந்த பனிப்பாறைகள்லாம் படிச்சிருப்பீங்களே, ரைட்டுங்களா, இந்த பனிப்பாறைகள்லாம் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக என்ன பண்ணும், ரொம்ப மெல்ட் ஆகுமா, மெல்ட் ஆகுங்களா, மெல்ட் ஆகுனா என்ன நடக்கும், இப்போ நம்ம வந்து சி இருக்குல்ல, ஓஷன், ஓஷனுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆகுமா, ஓஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுனா நிறைய கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐலாண்டு கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, ஐலாண்டு 3 எல்லா பக்கமும் கடல் இருக்கும், சென்ட்ரல் ஐலாண்ட் இருக்கும். அப்போ அந்த சீயுடைய அந்த அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா, கொஞ்சம் அதிகமாச்சுன்னா, அந்த அங்க அந்த ஐலாண்ட் கண்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் மூழ்குமா, தண்ணியில் மூழ்குச்சுன்னா அவங்களுடைய என்ன ஆகும், அந்த அந்த கண்ட்ரி பாதிக்கப்படும்ல. அப்போ இதெல்லாம் ஏன் நடக்குது, எல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரி வந்து டெவலப் பண்ணி வேற லெவலில் அந்த என்வரன்மெண்ட் கெடுத்து வச்சிட்டாங்களே, அதனால தானே வந்து இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச் நடக்குது. அப்போ இவங்க பண்ணின தப்புக்கு இங்கே இந்த மாதிரி ஏழை கண்ட்ரி, டெவலப் கண்ட்ரி, சின்ன சின்ன கண்ட்ரிஸ் பாவம் பாதிக்கப்படுது இல்லை. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது அது, ரைட்டா. அப்போ இந்த டெவலப் கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாம் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. இப்படிதான் ஒன்று, ரொம்ப லாஜிக் தான், ரொம்ப பேசிக்ஸ், புரியுதுங்களா. வேற ஒன்று அடுத்து பாருங்க, இந்த கிளைமேட் ஃபினான்ஸ் நீடட் ஃபார் மிட்டிகேஷன், ஓகேங்களா, பிகாஸ் லார்ஜ் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்ட் டு சிக்னிஃபிகன்ட்லி ரெடியூஸ் எமிஷன்ஸ். ஓகேங்களா, அப்போ மிட்டிகேஷனுக்கு நிறைய செலவு பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், கிளைமேட் ஃபினான்ஸ் ஈக்குவல் இம்பார்ட்டன்ட் ஃபார் அடாப்டேஷன். ஓகேங்களா, ஒன்றும் இல்லாமல் ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட் இது தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா, மிட்டிகேஷனை ஒன்றும் இல்லை. மிட்டிகேஷன்னா இப்போ ஒரு அளவு, அதாவது இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் பாதிக்கப்பட்டுருச்சு, அதை வந்து குறைக்கிறதுக்கு பேர் மிட்டிகேஷன், ரைட்டுங்களா. அடாப்டேஷன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கிறது, புரியுதுங்களா. இவ்வளோதான் விஷயம். இன்னும் சிம்பிளாக சொல்ல பாருங்க, மிட்டிகேஷன் ஒன்றும் இல்லை. இப்போ மிட்டிகேஷனாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து நான் சொன்னால முன்னாடி இந்த விறகு காரணமே எடுத்துப்போம். இப்போ சமைக்கிறதுக்கு விறகு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, விறகு யூஸ் பண்ணுறாங்க. விறகு யூஸ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான என்ன ஆகுது, இந்த CO2லாம் வெளியில் வருது. அப்போ கிளைமேட் சேஞ்சு நிறைய ஏற்படுது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, விறகுகள் இருக்குல்ல, விறகுகளுடைய யூசேஜை கொஞ்சம் குறைச்சிக்கங்க, ரைட்டுங்களா. விறகுகளை வந்து பார்த்தீங்கன்னா பச்சை எரிய வைக்காதீங்க, கொஞ்சம் விறகுகள் நல்லா காய வச்சு எரிய வைங்க. இந்த மாதிரி அது இருக்கிறதே பண்ண வைக்கிறது, இது வந்து பார்த்தீங்கன்னா மிட்டிகேஷன்.
அடாப்டேஷன் தெரியுங்களா? நான் சொன்னேன்ல, விறகு எரிமலை யூஸ் பண்ணாதீங்க, எல்லாரும் டிரான்ஸ்ஃபார்ம் டு கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணுங்க சொல்றல, அது அடாப்டேஷன். இப்படிதான் ஒரு விஷயத்திலிருந்து ஒட்டுமொத்தமா மாறிக்கிறது வந்து அடாப்டேஷன். மிட்டிகேஷன்னா அதிலே இருப்போம், ஆனா கொஞ்சம் அளவுகள் குறைப்போம். புரியுதுங்களா? இந்த ரெண்டு இந்த கீவேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டு மேம். நிறைய இடத்துல பார்ப்பீங்க, தெரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? ஃபைன். ஃபர்ஸ்ட் பாருங்க, டெக்னாலஜி வேற ஒன்றும் இல்லை. பாரிஸ் அக்ரிமெண்ட் ஸ்பீக்ஸ் ஆஃப் த விஷன் ஆஃப் ஃபுல்லி ரியலைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்பர். வேற ஒன்றும் இல்லை. இப்போ டெக்னாலஜி யார்கிட்ட அதிகமாக இருக்கும்? ஆப்வியஸாக டெவலப்டு கண்ட்ரிகிட்ட தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? டெக்னாலஜியை டெவலப்பிங் கண்ட்ரிஸுக்கு ஷேர் பண்ணணும். அவ்வளோதான் விஷயம். அடுத்து பாருங்க, கெப்பாசிட்டி பில்டிங். த பாரிஸ் அக்ரிமெண்ட் பிளேசஸ் கிரேட் எம்பசஸ் ஆன் கிளைமேட் ரிலேட்டட் கெப்பாசிட்டி பில்டிங் ஃபார் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். இங்கே வழக்கமாக டெவலப்பிங் கண்ட்ரிஸ் தான். இங்கே பாருங்க, ரிக்வஸ்ட் ஆல் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டு என்ஹான்ஸ் சப்போர்ட் ஃபார் கெப்பாசிட்டி பில்டிங் ஆக்ஷன்ஸ் இன் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். அப்போ டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணு? டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து கெப்பாசிட்டி பில்ட் பண்ணு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சொன்னல, அந்த விறகு மெட்டரே வரும். இப்போ விறகு வந்து இருக்கு, அவ விறகு யூஸ் பண்றாங்கன்னா அது கேஸஸாக சேஞ்ச் பண்ணல. சேஞ்ச் பண்ணும்போது ஃபினான்ஷியலாகவும் கொடுக்கணும், டெக்னாலஜியும் சப்போர்ட் பண்ணணும், கூடவே கெப்பாசிட்டி பில்டிங், அந்த மக்களை வந்து அதுக்கு தயார்படுத்துறது. ஏன்னா விறகு எரிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு கேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த கேஸ் லீக்கேஜ் எப்படி தடுக்கிறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிச்சனில் வச்சுருந்தீங்கன்னா வந்து ஜன்னலாம் திறந்து வைங்க சொல்கிறல, இவ்வளோ தான் கான்செப்ட். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஃபினான்ஸ் பண்ணுங்க, பணம் கொடுங்க, அதுக்கடுத்து டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, திரும்ப அந்த கெப்பாசிட்டி பில்டிங் அதை யூஸ் பண்ற அளவுக்கு அந்த மக்களை வந்து தயார்படுத்துங்க. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, வித் த பாரிஸ் அக்ரிமெண்ட் கண்ட்ரிஸ் எஸ்டாப்ளிஷ்டு என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம் ஒர்க். பாருங்க, என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம், பேர்ல பாருங்களேன், என்ஹான்ஸ்டு டிரான்ஸ்பரன்சி ஃப்ரேம் ஒர்க். வாட் இஸ் மீனிங் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி? ஓப்பனா இருக்கிறது. அப்படிங்களா? எவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் தான். அப்போ இடிஎஃப்னா இந்த எதுன்னு பத்தி என்னன்னு கேட்பாங்க. அப்போ என்ஹான்ஸ் டிரான்ஸ்பர் ஃப்ரேம்வொர்க் எது சம்பந்தப்பட்ட அக்ரிமெண்ட் அப்படின்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். தட்ஸ் ஆல். பாருங்க, அண்டர் இடிஎஃப் ஸ்டார்டிங் இன் 2024 கண்ட்ரிஸ் வில் ரிப்போர்ட் டிரான்ஸ்பரண்ட்லி ஆன் ஆக்ஷன்ஸ் டேக்கன் அண்ட் ப்ராக்ரஸ். இப்போ ஒவ்வொரு கண்ட்ரி நம்ம ஓப்பனா சொல்லுங்க, நீங்க என்ன இந்த கிரீன் கேஸ் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணனீங்க, இந்த கிளைமேட் சேஞ்ச் அட்ரஸ் பண்றதுக்கு என்ன பண்ணனீங்க, அது ஓப்பனா சொல்லுன்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? பாருங்க, கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன் வார்த்தை வருது பார்த்தீங்களா, அடாப்டேஷன் மெஷர்ஸ். இவ்வளோதான் விஷயம். அடுத்து பாருங்க, இட் ஆல்சோ ப்ரொவைட்ஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் ஃபார் ரிவ்யூ. இப்போ எல்லா கண்ட்ரியும் நான் என்னென்ன பண்ண சொல்லி சப்மிட் பண்ணுறது ரிப்போர்ட்டை, அந்த ரிப்போர்ட்டை ரிவ்யூ பண்ணல, அதுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷனல் ப்ரொசீஜர் பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, திஸ் லீட் டு ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் டு செட் மோர் ஆம்பிஷியஸ் பிளான் த நெக்ஸ்ட் ரவுண்டு. அப்போ ஒவ்வொரு முறை உட்காந்து பேசுகிறோம், ஓகேப்பா இந்த மாதிரி இந்த அளவுக்கு அழகாக பண்ணிருக்கீங்க, அடுத்த முறை இது ஒன்று பெட்டராக பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்களே, அதான் விஷயம். பாருங்க, டு பெட்டர் ஃப்ரேம் த எஃபோர்ட்ஸ் டுவர்ட்ஸ் த லாங் டர்ம் கோல்ஸ், த பாரிஸ் அக்ரிமெண்ட் இன்வைட்ஸ் கண்ட்ரிஸ் டு ஃபார்முலேட் அண்ட் சப்மிட் லாங் டர்ம் லோ கிரீன் கேஸ் எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். அப்போ இன்னும் பெட்டரா லாங் டர்ம்ல குறைக்கணும். பாத்தீங்களா என்ன போட்டிருக்காங்க பாருங்க, கிரீன் கேஸ் எமிஷன் வந்துருச்சா, கியோட்டோ புரோட்டோகால் தானே வரும், பட் ஏன் இங்கேயும் வருது? கிளைமேட் சேஞ்சு கிரீன் கேஸ் எமிஷன் தான் முக்கியமான காரணம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ நீ கியோட்டோ புரோட்டோகால் படிக்கும்போது அதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் பாரிஸ் அக்ரிமெண்ட், அப்படி ரிலேட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் விஷயம். Got it? அப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நான் டிஸ்கஸ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். Is it clear? கிளியர் சார். ஓகே மேம். அதாவது ஓரளவுக்கு கோப்ப பண்ண முடியுதுல நான் பேசுறது? எஸ் சார். உங்களால வந்து அதை உங்களால புரிஞ்சுக்க முடியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்? நான் சொல்றது வந்து ஓரளவுக்கு உங்களால வந்து கன்வின்சிங்கா லிங்க் பண்ண முடியுது சார். புரியுதுல்ல மேம்? இவ்வளவுதான். இந்த லெவல்ல நீங்க அப்ரோச் பண்ணுங்க, ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னொன்னு, நான் கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரொம்ப இது உனக்கு பக்காவா இந்த கேள்விகள் எப்படி கேட்கறாங்கன்றத வரும். இது தாண்டி முன்ன இருந்துச்சுன்னா வேற ஏதாவது கொஸ்டின் பேக் வாங்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபைன். பாருங்க, இப்போ ஆன்சர் பார்க்கலாங்களா? விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் த சென்ட்ரல் எய்ம் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட்? சொல்லுங்க பாப்பா, சென்ட்ரல் எய்ம் என்னதுக்கு? டூ வெரி குட். டு ஸ்ட்ரென்தன் த குளோபல் ரெஸ்பான்சஸ் டு த்ரெட் தி த்ரெட் கிளைமேட் சேஞ்ச். அவ்வளவுதான், வெரி குட். முடிஞ்சிச்சுங்களா? சூப்பர். பாருங்க,
மற்றதெல்லாம் வந்து ரிலேட் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மேம் ஒண்ணு வேலை பாருங்களேன், நீங்க படிக்கும் போது என்ன தெரியுங்களா, நீங்க இந்த சொன்னல ஒரு 6 அக்ரிமெண்ட் ஒழுங்கா படிச்சிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ரிலேட் பண்ணி படிச்சிட்டா ரொம்ப ஈஸி. பாருங்களேன், டு ரெடியூஸ் த சிஎஃப்சி எமிஷன், இது எது சம்மந்தம் சொல்லுங்க பார்ப்போம். என்ன அக்ரிமெண்ட்? ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன அக்ரிமெண்ட் சொல்லுங்க? சிஎஃப்சி, குளோரோ ஃப்ளோரோ கார்பன், மான்ட்ரியல் புரோட்டோகால் படிச்சல. Mountain. Okay. அதனுடைய அப்ஜெக்டிவ் இது. அடுத்துங்க வாங்க, டு அட்ரஸ் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி இஷ்யூஸ், இது தெரியுங்களா? சிபிடி படிச்சல, ரெண்டாவது 3ஆம் அக்ரிமெண்ட் நேத்து, கன்வென்ஷன் ஆன் பயாலஜி டைவர்சிட்டி. அது Conventional biological. Okay. 4வது பாருங்க, டு அட்ரஸ் த ப்ராப்ளம் ஓசோன் லேயர் டெப்ளிஷன், இது என்ன சொல்லுங்க? இது நேத்து இதுவும் பார்த்த green gas. இதுவும் மான்ட்ரியல் புரோட்டோகால். Okay. இந்த ஃபர்ஸ்டும் ஃபோர்த்தும் மான்ட்ரியல் புரோட்டோகால் பத்தி பேசுறாங்க. தேர்ட் வந்து கன்வென்ஷன் ஆன் பயாலஜி டைவர்சிட்டி, செகண்ட் வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட். புரிஞ்சு போச்சுங்களா? இவ்வளவுதான் கான்செப்ட். ரிலேட் பண்ணா ரொம்ப ஈஸியா இருக்கும். தட்ஸ் ஆல். அடுத்து போலாங்களா? இது சொல்லுங்க பார்ப்போம். இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் 2%. என்னமா? 2%. வா, வெரி குட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சூப்பர். பாத்தீங்களா? தட்ஸ் ஆல். இது சொல்லுங்க. Formulation ஃபார்முலேஷன் of ஆஃப் சொல்லுங்க. emission development. Very easy. லாங் டேர்ம் லோ எமிஷன் டெவலப்மெண்ட் சொல்ற, ரொம்ப லாங் இயர்ஸ்க்கு பிளான் பண்ணா சொன்னால எங்க பார்த்தோம்? சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்க. இல்லை பார்த்துட்டு டப்புன்னு Paris agreement தான் இப்ப பாரிஸ் பார்த்தோம். அக்ரிமெண்ட் தான். கரெக்ட். இங்க பார்த்தல, இங்க பாருங்க, டெக்ஸ்டிங் இருக்கு பாருங்க. இங்க கடைசி பாருங்க, லாங் டேர்ம் கிரீன்ஹவுஸ் எமிஷன் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் சொல்றாங்க, வேற லாங்குவேஜ், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? சூப்பர், வெரி குட். நெக்ஸ்ட் இது சொல்லுங்க. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பாரிஸ் அக்ரிமெண்ட். Mitigation measures of environmental pollution. The agreement and sir, A. ஆ ஏ வருமா? The agreement focuses on mitigation measures for environmental pollution சொல்றாங்க. ஆனா மேம் இந்த கொஸ்டின் வந்து என்ன சொல்றதுன்னா, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின். காம்ப்ளிகேட்டட்னா வேகு கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கு. இல்ல, வேகு வேகு இது ட்ரிக்கின்றத விட வேகா கொடுத்துருக்காங்க. நான் இது வந்து ஒரு 2-3 இடத்துல செக் பண்ணேன், அவங்க ஆன்சர் மாத்தி மாத்தி போடுறாங்க. பட் ஃபர்ஸ்ட் இருக்குது இல்லையா, the focuses mitigation measures environmental pollution சொல்லலாம். இல்ல மிட்டிகேஷன் மட்டும் நான் கான்சென்ட்ரேட் பண்ண. மிட்டிகேஷன் இப்ப நம்ம பார்த்ததுன்றத வச்சு நான் சொன்னேன். ஓகே, ஆனா இருக்கு. இங்க என்விரான்மெண்டல் பொல்யூஷன் இருக்கு, கரெக்ட். அத நம்ம அதிகமா கம் கிராஸ் பண்ணல. ஆமா, அதனால அப்ப இது இதோட எனக்கு கொஞ்சம் கரெக்ட். இது ராங். அப்ப என்னென்ன பொல்யூஷன் கொடுத்ததால நம்ம வந்து இது பண்ணணும். ஆ ஏன்னா பொல்யூஷன் பத்தி பேசலாம். அவன் கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. ம் ம் ம். கிட்டவா பொல்யூஷன் சொல்றாங்க. பொல்யூஷன் நிறைய பொல்யூஷன் இருக்கு. ஸோ அப்ப வேகா இருக்கிறதால நம்ம இது வந்து இல்லைன்னு சொல்லணும். ஓகேங்களா? அப்ப பாருங்க, ம். ஏ இல்லைனாலே ஆட்டோமேட்டிக்கா பாருங்க ஆன்சரு சி. டவுட் தான் ஒரு படிச்சு பாருங்க. Yes. அக்ரிமெண்ட் ரெகக்னைசஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஈக்விட்டி அண்ட் காமன் பட் டிஃபரன்ஷியேட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பார்த்தல, அதாவது எல்லாருமே அந்த இது குறைக்கணும், ஆனா வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ்க்கு அதிகமா ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகமா பண்ணு. ஓகே. அவ்வளவுதான் விஷயம். மேம் இன்னொன்று கியோட்டோ புரோட்டோகால் இருக்குல்ல, அந்த கியோட்டோ புரோட்டோகாலும் நீங்க பாரிஸ் அக்ரிமெண்ட் ரெண்டுமே என்ன இதனுடைய அடுத்த வெர்ஷன் தான் இது. ஓகே. அப்டேட்டட் வெர்ஷன். ரெண்டு வெவ்வேறு நினைச்சிக்காதீங்க. ஸ்டார்டிங்ல வந்து 1997 வந்துருச்சு கரெக்டா. இது வந்து பாத்தீங்கன்னா 2015 தான் வருது. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் எலாபரேட்டா போகும். நம்ம முன்னாடி சொன்னல, எம்டிஜி எம்டிஜி வந்து 2000 வந்திருக்கும். எஸ்டிஜி வந்து பார்த்தா 2015 வந்திருக்கும். இது எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவ்வளோதான். அப்போ ஒரே சீக்வன்ஸ் தான். அப்போ இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3BNC. ஓகேங்களா? கொஞ்சம் இது ஒரு சில இது வேகா இருக்கா, பற்றி கவலைப்பட வேணா, முடிஞ்ச வரை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுட்டா போதும், அடுத்தடுத்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து இது இந்த 6வது அக்ரிமெண்ட் இது வந்து கடைசி. நமக்கு இந்த 6 அக்ரிமெண்ட்ல கடைசி இது. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்களேன், இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ சோலார்னா சன்லைட் மேம், சன்லைட் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் மேம் இது, ரைட்டுங்களா? அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து ஒன்று பண்ணுறாங்க. பார்த்துடலாமா? பாருங்க, த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் இஸ் ஏ குளோபல் இனிஷியேட்டிவ். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க? 2015 பை இந்தியா அண்டு பிரான்ஸு. நான் இப்போ இந்த டார்க்ல போட்டுக்கிறது எல்லாமே, போல்டர் போட்டுக்கிறது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். அட் தி COP21 summit in Paris to promote solar energy as a sustainable solution
ஃபார் த எனர்ஜி அக்சஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். பார்த்தீங்களா, அந்த சஸ்டைனபிள் வார்த்தை வந்துட்டே இருக்கா. நம்ம ஒன்றுமே இல்லை. இப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் நடந்துச்சுல்ல, அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எங்கே நடந்துச்சு? பிரான்ஸ்ல தான் நடந்துச்சு, பாரிஸில். அப்போ அங்கே அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் எங்கே கொண்டு வந்தாலும் அங்கேயே தான் இன்டர் சோலார் அலையன்ஸை கொண்டு வந்தாங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னொன்று இருக்கு, எஸ்டிஜி இருக்குல்ல, அதுவும் 2015. அப்போ 2015 ரொம்ப முக்கியமான இயர் மேம். இதில் 3 விஷயம் வரும். ஒன்று எஸ்டிஜி வருமா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாரிஸ் அக்ரிமெண்ட் வருதா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அப்போ அந்த இயர் ரொம்ப முக்கியமான இயர் 2015. ஒரு குளோபல் கோல்ஸ் வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ரிலேட் பண்ணிக்கணும். அப்போ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் COP21 தான் கொண்டு வந்திருக்காங்க. எங்க நாடு பிரான்ஸ். டவுட் வருதா? பாரிஸ் அக்ரிமெண்ட் தானே. அப்போ பாரிஸ்ன்றது எதனுடைய கேபிட்டல்? பிரான்ஸுடைய கேபிட்டல். அப்போ பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தாங்க, பிரான்ஸில் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸும் அங்கே தான் கொண்டு வந்தாங்க. அப்போ பிரான்ஸ் நடக்கும்போது உலக நாடுகளாக வந்திருக்கும். ஆனால் சோலார் அலையன்ஸ் யார் யார் சேர்ந்து பண்ணுறாங்க? அந்த பிரான்ஸ் கூட நம்ம இந்தியா சேர்ந்து பண்ணுறாங்க. இவ்வளோதான் விஷயம். அப்போ அந்த ISA இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது இந்தியா. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாயிண்டில் பாருங்க, ஹெட் குவார்ட்டர்ட் இன் இந்தியா. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்தியாவில் தான் இருக்கு. பாருங்க, ISA இஸ் த ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எஸ்டாப்ளிஷ் இன் த கண்ட்ரி. இந்தியாவில் இருக்கிற, ஓகேங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட இன்டர்நேஷனல் என்ன பண்ணுது, ஒரு ஆர்கனைசேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி வேற எதுவுமே இல்லை. இப்போ ஐநா சபையெல்லாம் இருக்கலாம், UNO, இப்போ WHO, ரைட்டுங்களா, யுனெஸ்கோ, இது மாதிரி நிறையா படிச்சிருப்பீங்களா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனு. அது எதுவுமே இந்தியாவில் இருந்திருக்காது. முதல் முறையாக ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் இந்தியாவில் இருக்குன்னா அது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். இது தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இதோட விஷன் என்ன? ஒன்றும் இல்லை, பாருங்க, லெட் அஸ் டுகெதர் மேக் த சன் பிரைட்டர். லெட் அஸ் டுகெதர் மேக் த சன் பிரைட்டர். ஓகேங்களா, லெட் அஸ் டுகெதர் மேக் த சன் பிரைட்டர். நம்ம எல்லாம் சேர்ந்து சன்னை பிரைட்டர் ஆகிறோமா, ஏதோ வச்சிருக்காங்க. ஓகேங்களா, சரி தெரிஞ்சுக்கங்க. லெட் அஸ் டுகெதர் மேக் த சன் பிரைட்டர். மேம் இதுக்கு என்ன மேம் எக்ஸாக்டா மீனிங், எப்படி புரிஞ்சுக்கிறது சொல்லுங்க மேம். எனக்கு ஆக்சுவலா இது இங்கிலீஷ் மீனிங்கா கேட்குறேன். எனக்கு இது என்ன சொல்ல வராங்க சொல்லுங்க, எனக்கு புரியல. சார் நீங்க சொன்ன லிட்ரல் மீனிங் தான் எனக்கும் புரியுது. ஆனா அவங்க இது ஆனா எப்படி லிட்டரல் மீனிங் அதானே? லிட்ரல் மீனிங் அதான் சார். ஓகே, லிட்டரல் மீனிங். பட் நம்ம வந்து இதை லிட்டரலா யோசிக்க கூடாது. சில நேரங்கள் இப்படி யோசிக்கலாம்ல. அப்ப லேட்டஸ்ட் சன் பிரைட்டர்னா ஒண்ணு இல்ல மேம், அந்த சோலார் அலையன்ஸோட ரீசன் சொல்றேன், பின்னாடி பார்த்தா புரியும் பாருங்க. ஓகேங்களா, பாருங்க, இதோட மிஷன் என்ன? எவரி ஹோம் ஹவு ஃபார் அவே வில் ஹாவ் எ லைட் அட் ஹோம். இப்போ புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை மேம், இது சோலார் அலையன்ஸ் ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நம்ம இது இருக்கு இல்லைங்களா மேம், என்னது சோலார் லைட்டு, ரைட்டுங்களா, சோலார் பவர், அதுதான் இது. அதை ஓகே. இம்ப்ரூவ் பண்றது. அப்ப பாருங்க, அப்ப லெட்டஸ் டுகெதர் மேக் த சன் பிரைட்டர். அப்ப சன் பிரைட்டரா இருந்தா தானே வந்து நிறைய டெம்பரேச்சர் வரும். நிறைய டெம்பரேச்சர் வச்சா தானே உங்களுக்கு வந்து எல்லா சோலார் உலகத்துக்கும். பவர் கிடைக்கும். அவ்வளவுதான் மேம், இதான் லாஜிக். கொஞ்சம் இந்த மீனிங் எப்படி இருக்கும், கொஞ்சம் சர்க்காஸ்டிக்கா கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. கரெக்டுங்களா? இவ்வளவுதான் விஷயம், வேற ஒன்று. அப்போ இந்த விஷன் டாக்குமெண்ட் என்ன விஷன் என்ன சொல்லுது, மிஷன் என்ன சொல்லுது, இது ஞாபகம் வச்சுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து வாங்க, த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் ஃப்ரேம்வொர்க் என்டர் இன்டு ஃபோர்ஸ் எப்போ பாருங்க, 2017. அதாவது அடாப்ட் பண்ணது 2015. எங்க அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் நடக்கும் போது எப்போ ஃபோர்ஸுக்கு வருது, 2017. கொஞ்சம் லேட் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, இந்த IS உடைய எய்ம் என்ன சொல்றாங்க, டு அச்சீவ் த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். பார்த்தீங்களா மேம், எல்லாமே இன்டர்லிங்க்டு, நீங்க எதுவும் தனியாக படிக்க கூடாது. ஓகேங்களா, எஸ்பெஷலி இந்த ஏரியாஸ் ஆஃப் அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. SDG 7 எதை பத்தி பேசுது, அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி பத்தி பேசுது. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து லைட் எரியுது. அது லைட் வந்து எலக்ட்ரிசிட்டி மூலமா, அந்த எலக்ட்ரிசிட்டி எப்படி ப்ரொடியூஸ் பண்றாங்க, கோல்லாம் யூஸ் பண்ணி ப்ரொடியூஸ் பண்றாங்க, தெர்மல் பவர் பிளான்ட். அப்போ தெர்மல் பவர் பண்ணும்போது என்ன ஆகும், இங்க என்ன வந்து பாதிக்கப்படும். ஏன், கிரீன் கேஸ் நிறைய வெளியில ஆகுது, மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம். அப்ப அதுக்கு பதிலா இவ சோலார் கொண்டு வாங்க. நம்முடைய லைட்டு, நம்முடைய எலக்ட்ரிசிட்டி நீட நம்ம சோலார் எனர்ஜி மூலியமா ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னா இந்த கோல் வந்து பர்ன் பண்றது குறையுதா, அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்விரான்மெண்ட் வந்து பாதுகாக்கப்படுதா. இவ்வளவுதான் விஷயம். அப்ப எப்படி ரிலேட் ஆகுது பாத்தீங்களா. அப்ப SDG 7 வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்க, கிளைமேட் ஆக்ஷன்.
எஸ்டிஜி 13ல கிளைமேட் ஆக்ஷன் ஒன்று பார்த்தல. அப்போ இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் கூட எந்த ரெண்டு சஸ்டைன் டெவலப்மெண்ட் கோல் ரொம்ப இன்வால்வ் ஆயிருக்குன்னா எஸ்டிஜி 7ம் எஸ்டிஜி 13ம். எஸ்டிஜி 7ன்றது அஃபோர்டபிள் கிளீன் எனர்ஜி, எஸ்டிஜி 13 கிளைமேட் ஆக்ஷன். அப்படியே ரிலேட் பண்ணிக்கணும். அந்த 17 படிக்க சொன்னல, அந்த 17ல ஐஎஸ்ஏ படிக்கும் போது ரெண்டு சேர்த்துக்கு, இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு சேர்த்து ரிலேட் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்க, டுடே ஐஎஸ்ஏ ரெப்ரசன்ட் 120 சிக்னேட்டரிஸ். அதுல 1 or 2 கண்ட்ரிஸ் வந்து ரேட்டிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப என்ன மீனிங்னா, சிக்னேட்டரிஸ்னா சைன் போடுறது, ஓகே நாங்க பண்றோம் அப்படின்ட்டு. ரேட்டிஃபைடுனா கடைசியா வந்து என்ன பண்றது, அவங்க வந்து முழுமையா நாங்க ஃபுல்ஃபில், அதாவது நாங்க டெவலப் பண்ற சொல்லி ஒத்துக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் சும்மா சைன் போடுறது மேம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் வரோம், ஏ வாப்பா நீ ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறோம், எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வந்து ஒரு சைன் போட்டு போவாங்க. ஆனா நம்ம ஒரு முடிவுகள் எடுப்பல, அந்த முடிவுகளை ஒத்துக்கிறது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்களே. அதனால தான் 120 கண்ட்ரி சைன் போட்டாங்க, ஒத்துக்கிட்ட கண்ட்ரி 102, வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? மேக்கிங் இட் வைட்டல் குளோபல் கோலிஷன் இந்த ரினியூவபிள் எனர்ஜி லேண்ட்ஸ்கேப். தட்ஸ் ஆல். அடுத்து பாருங்க, இந்த இந்தியன் சோலார் அலையன்ஸ் எய்ம்ஸ் இன்னும் பாருங்க, அன்லாக் பண்றாங்க $1 trillion இன் சோலார் இன்வெஸ்ட்மெண்ட் பை 2030. ஓகேங்களா? த்ரூ டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜி ஃபோக்கஸிங் ஆன் ரெடியூசிங் போத் டெக்னாலஜி அண்ட் ஃபினான்சியல் காஸ்ட். வேற ஒன்றும் இல்லை மேம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை மேம். இப்போ யூஸ் பாருங்க, சன்லைட்டு இயற்கையாக கிடைக்குது நேச்சுரா. அதை நீங்கள் டேப் பண்ணால் போதும், கேப்சர் பண்ணால் போதும், உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி வந்துடுது. அப்போ ஒரு கோல் யூஸ் பண்ணி ஒரு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ஆகிற செலவை விட ஒரு சோலார் சன்லைட் மூலயமா பண்றது வந்து ஈஸி. அதனால தான் இவ்வளவு என்ன பண்ண போறாங்க, இவ்வளவு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிட், அதாவது இது பண்ணுவாங்க. என்ன சொல்றதுன்னா, இவ்வளவு வேலை உள்ள எனர்ஜி நமக்கு கிடைக்குது. அதை வந்து நம்ம 2030க்குள்ள 2030க்குள்ள நம்ம இதை வந்து அட்டைன் பண்ணணும். இதுக்கு உண்டான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் உருவாக்கணும், சோலார் எனர்ஜி வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக்கணும், அந்த மாதிரி, வேற ஒன்றும் இல்லை. புரியுதுங்களா? சொல்லுவாங்களா, பொட்டன்ஷியலா இருக்கிறாங்க, அந்த பொட்டன்ஷியலை யூஸ் பண்றது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, திஸ் ஆம்பிஷியஸ் பிளான் எய்ம்ஸ் டு ப்ரொவைட் எனர்ஜி அக்சஸ். பாருங்க, எனர்ஜி அக்சஸ் டு 1 பில்லியன் பீப்புள். 1 பில்லியன் எத்தனை சொல்லுங்க பார்ப்போம், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் சொல்லுங்க. 1 பில்லியன் என்பது எத்தனை கோடி, இல்லை எத்தனை லட்சம் சொல்லுங்க. 1 பில்லியன் எவ்வளவு மேம் அளவு? மில்லியன், பில்லியன், ட்ரில்லியன் படிக்கிறீங்களா? 1 பில்லியன்னா எவ்வளவு எவ்வளவு மக்கள் இருப்பாங்க, யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சார் நான் மேக்ஸே இல்லை சார், என்கிட்ட மேக்ஸ் கேட்குறீங்களா? சொல்லுங்க. crores, 100 or 1000 crores அந்த மாதிரி. வெரி குட் மேம், 100 crore மேம். 100 crore. வெரி குட். ஓகேங்களா? அப்போ 100 crore. சரி, இந்தியாவில் உள்ள பாப்புலேஷன் எவ்வளவு சொல்லுங்க? எத்தனையோ கோடி. என்னமோ 141 crore சம்திங் இருக்காங்க மேம். அப்போ இது எப்படி சொல்லுவாங்கன்னா 1.41 பில்லியன் சொல்லுவாங்க சில நேரங்களில். என்னது? 1.41 பில்லியன் சொல்லுவாங்க. அது நம்ம குரோர்ல சொன்னா 141 crore, அப்படி ரேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அப்போ 1 பில்லியன் 100 crore. அப்போ பாருங்க, 100 crore பீப்புளுக்கு எனர்ஜி அக்சஸ் கொடுக்குறாங்க. பாருங்க, எலக்ட்ரிசிட்டி இன்ஸ்டால் 1000 ஜிகாவாட் சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டி. புரியுதுங்களா? அப்போ 100 கோடி மக்களுக்கு நம்ம வந்து இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணு சொல்றாங்க. பாருங்க, அச்சீவிங் திஸ் டார்கெட்ஸ் would significantly mitigate global carbon emission, reducing 1000 million tons of carbon dioxide annually, CO2. மேம், இதனுடைய டார்கெட்ல எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு பாருங்க. இங்க என்ன சொல்றாங்க, $1 trillion அளவுக்கு நம்ம வந்து இதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதனுடைய எனர்ஜியை டேப் பண்றதுக்கு. இது டுவர்ட்ஸ் 1000 ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஒரு 100 கோடி மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ண முடியுது. எப்படி ப்ரொவைட் பண்ண முடியும்னா, ஒரு 1000 ஜிகாவாட் உள்ள சோலார் எனர்ஜி கெப்பாசிட்டியை டெவலப் பண்ணனா இவ்வளவு பேருக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்க முடியும். இதன் மூலயமா என்ன நடக்குதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குல்ல, எவ்வளவு 1000 மில்லியன் டன்ஸ் அதனுடைய அதனுடைய என்ன சொல்ற அதனுடைய இது ரிடக்ஷன் பண்ணலாம். கார்பன் டை ஆக்சைடுடைய எமிஷனை ரிடக்ஷன் பண்ணலாம். இவ்வளவு ப்ராமிசிங்கான டார்கெட்ஸ் எதுல இருக்கு, இந்த சோலார் அலையன்ஸ்ல இருக்கு. சும்மா ஜஸ்ட் உங்களை கோத்ரூ பண்ணுங்க, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, 3 ப்ரியாரிட்டிஸ் ஏரியா. என்னென்ன ப்ரியாரிட்டிஸ் ஏரியா? ஒன்று அனாலிட்டிக்ஸ் அண்ட் அட்வொகசி, கெப்பாசிட்டி பில்டிங், ப்ரோக்ராமேட்டிக் சப்போர்ட். ஒன்றும் இல்லை மேம், இதெல்லாம் அந்த ப்ரொசீஜர் எப்படி இதை அச்சீவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணும், கெப்பாசிட்டி பில்ட் பண்ணு,
ப்ரோக்ராமை சப்போர்ட் பண்ணுங்க, பணம் கொடுத்து பண்ணுங்க, வேற ஒன்றும் இல்லை. பாருங்க, இந்தியாவுடைய கமிட்மெண்ட் டு ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் கிளைமேட் ஆக்ஷன் லேட் த கிரவுண்ட் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் ஐஎஸ்ஏ. ஸோ இந்தியா தானே ரொம்ப முக்கியமாக வேலை செஞ்சது. இந்தியாவும் இன்னொரு கண்ட்ரி பிரான்ஸ், கரெக்டுங்களா? வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, இந்தியா சாமிஸ் ரினியூவபிள் எனர்ஜி கோல்ஸ் மெயின்லி. பாருங்க, இந்தியாவை எவ்வளோ பிளான் பண்ணுது, 500 ஜிகாவாட் ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் பேஸ்ட் எனர்ஜி பை 2030. நம்ம இந்தியா மட்டுமே ஒரு 500 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், நான் ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இந்த மாதிரி யூஸ் பண்ணி என்னது நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ண சொல்றாங்க. ஓகேங்களா? வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்க, திஸ் கோல் இஸ் எ பார்ட் ஆஃப் பிராடர் பஞ்சமிரித் இனிஷியேட்டிவ் which aims to reduce the carbon emission and promote sustainable development. இந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேம்மா? ஒன்றும் இல்லை மேம், மொத்தம் ஒரு 5 கோல் இருக்கு மேம். இது 5 நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா கொஸ்டின் வரதுன வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்தியாவை வந்து இந்த 5 டார்கெட் பண்ணிருக்கு. ஒன்று, நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியா வில் ரீச் இட்ஸ் நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜி கெப்பாசிட்டி டு 500 ஜிகாவாட் பை 2030. 2030க்குள்ள 500 ஜிகாவாட் வந்து என்ன பண்ணணும், நம்ம நான் ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபாசில் ஃபியூல்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம கோல் மூலமா தயாரிப்போம்ல, அதெல்லாம் ஃபாசில் ஃபியூல்ஸ். நான் ஃபாசில் ஃபியூல்ஸ்னா இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஓகேங்களா, இந்த டைடல் எனர்ஜி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதன் மூலயமா 500 ஜிகாவாட் வந்து என்ன பண்ணணும், ப்ரொடக்ஷன் பண்ணணுன்றது ஃபர்ஸ்ட் எய்ம். ரெண்டாவது டார்கெட் பாருங்க, இந்தியா வில் மீட் 50% ஆஃப் இட்ஸ் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட் ஃப்ரம் ரினியூவபிள் எனர்ஜி பை 2030. அப்போ இந்தியாவுடைய மொத்த எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்ல ஹாஃப், ஒரு 50% என்ன பண்ணு, ரினியூவபிள் எனர்ஜி மூலியமா தான் நம்ம வந்து உற்பத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. 2. மூணாவது பாருங்க, இந்தியா will reduce the total projected carbon emission. அந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இருக்குல்ல, அது எவ்வளவு குறைக்கணுமா, 1 பில்லியன் டன்ஸ் பை 2030. 1 பில்லியன் டன்ஸுக்கு குறைக்கணுன்றாங்க. இது 3 ஆப்ஜெக்டிவ். 4 ஆப்ஜெக்டிவ் பாருங்க, பை 2030க்குள்ள இந்தியா will reduce the carbon intensity of its economy by less than 45%. ஓகேங்களா? அப்போ இந்தியன் எக்கானமியே வந்து அந்த கார்பன் எமிஷன் வந்து இது பண்ணும், அதிகமான காஸ்ட் வந்து அதுக்கு செலவு பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலவுகள்லாம் குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன். அடுத்து பாருங்க, 2070, இந்த இயர் ரொம்ப முக்கியமாக. 2070ல் இந்தியா வில் அச்சீவ் த டார்கெட் ஆஃப் நெட் ஜீரோ. அப்படின்னா கிரீன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணவே கூடாது. அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ண, எல்லாமே ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸஸாக மாற்றிடுன்னு. இங்கே இருக்கிற கோல்லாம் தூக்கி அடிச்சிடுன்னு. இங்கே வந்து பைக் ஓட்டுறீங்களா, பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறல, அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணனேன், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெஹிக்கிள் சொல்லுவீங்க, அதை என்ன அது, பேட்டரி வெஹிக்கிள். பேட்டரி வெஹிக்கிள் பண்ணுறல, அந்த பேட்டரி வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த 5 வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். இந்தியா ஆஸ்பெக்ட்ஸில் கேட்டாங்கன்னா இது பக்காவாக தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இவ்வளோதான் நீங்கள் வந்து இதில் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுவுமே அந்த பாரிஸ் அக்ரிமெண்ட் கொண்டு வந்தப்போ தான் கொண்டு வரப்பட்டது. இதில் முக்கியமாக இந்தியாவும் ஃப்ரான்ஸ் இன்வால்வ் ஆகும். ஓகேங்களா? இதோட விஷயம் என்ன, இதனுடைய மிஷன் என்ன, இதில் என்னென்ன எஸ்டிஜி கோல் ரிலேட் பண்ணுது, இதில் எத்தனை கண்ட்ரிஸ் வந்து இருக்கிறாங்க, இதில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ்லாம் வச்சுருக்கு. ஓகேங்களா? இதில் இது மாதிரி சும்மா சின்ன சின்ன சில விஷயங்கள். அடுத்து வந்து இந்தியா வந்து என்னென்ன 5 டார்கெட்ஸ் வந்து பிளான் பண்ணுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். காட் இட்? புரியுதுல்லம்மா? எஸ் சார். ஓகே, சரி. இப்போ நான் பார்த்து வச்சிருந்த கேள்விகள் சொல்லுங்க, முடிச்சிடலாம். இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிச்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. The initiative to establish International Solar Alliance was jointly taken by, சொல்லுங்க இப்போ டக்குன்னு. பிரான்ஸ் அண்ட் இந்தியா. வெரி குட் மேம், அவ்வளோதான். ஏன்னா பாரிஸ்ல அக்ரிமெண்ட் நடக்கும்போது நடந்தது. ஆமா. பாரிஸ் அப்படியே லிங்க் பண்ணிக்கங்க. வெரி குட், முடிஞ்சு போச்சுமா, ரொம்ப சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Most of the member countries in the International Solar Alliance located between Tropic of Cancer. மேம் இது கொஞ்சம் புது விஷயம், நான் சொல்றேன். நான் இது Tropic Cancer, Tropic of Capricorn. ஜப்பான் இஸ் த மெம்பர் ஆஃப் த கண்ட்ரி இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். சரி, இந்த Tropic of Cancer, Tropic of Capricorn எங்கேயாவது படிச்ச மாதிரி இருக்கா? ஆமா சார், படிச்ச மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதை மட்டும் சொல்லிடுறேன் நான், ஒன்றும் இல்லை மேம். இப்போ எர்த் இருக்குல்ல, ம்.
ஜாகிரபில வரும் மேம். எர்த்தில் வந்து இப்படி ஆமா இருக்குமா? இங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவேட்டர் மேம். ஈக்குவேட்டர் சொல்லுவாங்க சென்டர்ல வருது. இது வந்து எத்தனை 0 டிகிரி இருக்கு மேம். அதுக்கு அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன சொல்றது ஈக்குவேட்டரா, இது வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர். இது எத்தனை டிகிரினா 23.5 டிகிரி மேம். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க 23.5 டிகிரி. இது வந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்னு சொல்லுவாங்க. கேப்ரிகான். ஓகேங்களா? இவ்வளவுதான். இது டிராபிக், இது வந்து ஈக்குவேட்டர், இது டிராபிக் ஆஃப் கேன்சர், இது டிராபிக் ஆஃப் கேப்ரிகான். இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்துலாம் இருக்கும். ஓகேங்களா? இது டிராபிக் ஆஃப் கேன்சரா, அதுக்கு மேல வந்து ஒரு இது வரும். இங்க லாஸ்டா இருக்கிறது வந்து நார்த் போல், இது சவுத் போல். கரெக்டுங்களா? நார்த் போல், சவுத் போல், டிராபிக் கேன்சர், டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் இருக்கலாம். இந்த டிராபிக் ஆஃப் கேன்சருக்கும் இந்த டிராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் இன்பிட்வீன்ல நிறைய கண்ட்ரிஸ் இருக்குல்ல. ஓகேங்களா? இந்த கண்ட்ரிஸ்ல தான் அதிகமாக மெம்பரா இருக்கும். ஏன் அதிகமாக மெம்பரா இருக்குன்னா சன்லைட் இருக்குல்ல, சன்லைட் வந்து இந்த இந்த ஏரியால அதிகமா சன்லைட் வரும். இதுக்கு மேல போயிடுச்சுன்னா வச்சுங்களேன், இதுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா சன்லைட் குறையும். அப்ப எங்க சன்லைட் அதிகமா இருக்கோ அங்க தானே வந்து இது சோலார் பவரை வந்து அதிகமா நம்ம வந்து டேப் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். லாஜிக் புரியுதுங்களா? புரியுதுல என்ன ஓகே சொல்றேன்? சார். எங்க புரியுது அதிகமா சார். அங்கதான் எலக்ட்ரிசிட்டி அதிகமா ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ், எல்லா கண்ட்ரியும் கிடையாது, most of the member countries in the Indian Solar Alliance are located between Tropic of Cancer and Tropic of Capricorn. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டா சொல்லுங்க. கரெக்ட் சார். கரெக்ட் மேம். ஜப்பான் இருக்குல்ல, ஜப்பான் வந்து இஸ் மெம்பர் ஆஃப் சொன்னா இது கரெக்ட் தான். ஆனா என்ன தெரியுமா பியூட்டி, இந்த ஜப்பான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்பிட்டிவ்ல வராது, இங்க வராது, இங்க வெளியில இருக்கும். இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா வரும். அப்படி புரிஞ்சுக்க சொல்றாங்களா? மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் சொல்றாங்க, இப்ப ஆல் த மெம்பர் கண்ட்ரிஸ் சொல்ல. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி. இப்ப ஆல் த மெம்பர் கண்ட்ரிஸ்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரி அங்க இருக்கும், அதை தாண்டி ஒரு சில கண்ட்ரிஸ் இருக்கும். யூஎஸ்ஏ கூட இருக்குது இதுல. யூஎஸ்ஏ வந்து டிராபிக்லேயே வராது, அது வெளியில இருக்கும். அப்போ யூஎஸ்ஏ கூட வரும். ஸோ அவ்வளவுதான். அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன ஆகுது? ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? பாருங்க போத். இவ்வளவுதான் விஷயம். சரி, இது சொல்லுங்க. இந்தியன் சோலார் அலையன்ஸ் ஹேஸ் ஹெட் குவார்ட்டர்ட் இன் எங்க இருக்கு? இந்தியா. வெரி குட் மேம். இதான் அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க இது எல்லாமே. இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க, விஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், மிஷன் சொல்லுங்க பார்ப்போம். Every home, no matter how far, always will have a light at home. Vision correct. Mission letters. ஆ ம், கண்டுபிடிச்சிங்க, சொல்லுங்க. மாத்தி கொடுத்துருக்காங்களோ? வெரி குட் மேம். அவ விஷன் வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டர் பண்றது, மிஷன் வந்து ம். பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படியே வீட்டுக்கு லைட். வைஸ் வெர்சா கொடுத்துருக்காங்க. அப்ப ஆன்சர் சொல்லுங்க. விஷன் வந்து லெட்டர்ஸ். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே இன்கரெக்ட் சார். அப்ப ஆன்சரு 2. Both வெரி statement குட். 1 and statement 2 are incorrect. ஏன்னா நீங்க வந்து ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க இங்க கிளிக் பண்ணி தப்பா ஆ போட்டுறக்கூடாது, ஓகே. அதுக்காக தான் கேட்டேன். ஓகே ஏன்னா இங்க சார். பாருங்க கரெக்ட்னு இருக்கு, இங்க இன்கரெக்ட் கொஞ்சம் வித்தியாசம், டக்குன்னு எது எமோஷனலா போட்டக்கூடாது, அதுக்காக சொல்றேன். புரியுதுங்களாமா? இவ்வளவுதான் புரியுது சார். கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே மேம். ரொம்ப ஓரளவு புரிஞ்சதில்ல நான் சொன்னதெல்லாம். புரிஞ்சுது சார். சார் எனக்கு வீடியோவா ஷேர் பண்றீங்களா சார்? அப்ப எங்களுக்கு இந்த பிடிஎஃப்பும் கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஓகே, நோ ப்ராப்ளம் மேம். நான் ஷேர் பண்ணி, நீங்க யாருமே கேட்கலன்றதால தான் நான் கொடுக்கல. இல்ல இதுக்கு முன்னாடி கிளாஸ் எல்லாம் தெரியல. இப்போ இந்த கான்செப்ட்ஸ் இந்த என்விரான்மெண்டல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டேட்டாஸ் இருக்கறனால வீடியோ பாஸ் பண்ணி இல்ல மூவ் பண்ணி படிக்கிறது கஷ்டமா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு நான் அந்த 3 கிளாஸுக்கு உண்டான இதுவுமே நான் போட்டு விட்டுறேன், நீங்க படிங்க படிச்சா. சரிங்க சார். ஓகே சார். ஓகே தேங்க்யூ மேம். சார். வேற ஒன்றும் டவுட் இல்லை மேம்? எல்லாம் கிளியர் இல்லை? இல்ல சார். கிளியர் சார். ஓகே மேம். மற்றவங்களும் ஓகே தானுங்களே? வினோதா மேடம் தான் பேசுறீங்களா? பவித்ரா மேடம் ஓகேங்களா? ஓகேங்க சார். இதெல்லாம் ஒரு முறை இன்னும் கூட ஒரு முறை பாருங்கம்மா சொல்றத. நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன், நீங்க படிங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. ஓகேங்களா? ஓகேங்க சார். ஓகே ஓகே மேம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ.